செய்தி போட்டீங்கன்னா பத்திரிகையை வந்து அதை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டிலயோ சரி இந்தியாவிலயோ அப்படி கிடையாது. பத்திரிகை சுதந்திரன்றது அது ஒரு விபச்சாரம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இது பண்றது விபச்சாரமா ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க, கீழ்த்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பத்திரிகை மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. ரெண்டாவது இந்த சில குரூப்ஸ் ஒண்ணு இருக்கிறாங்க முன்ன வந்து பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்றது நான் இப்பதான் பாக்குறேன். சமயகாலமா அந்த ஒரு 10 மாசமா அது டிஎம்கே, நான் ஓப்பனா சொல்றேன், டிஎம்கே ஒரு தரம் தாழ்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஐடி வங்கியா இருக்கட்டும், சில குரூப்ஸ் ஊடகங்கள், அந்த நண்பன் சொல்ற மாதிரிதான் நிறைய பேர் மில்டன்லாம் ஒரு பத்திரிகையாளரா இல்ல ஒரு யூடியூப் சேனலா இல்ல கருத்துக்களும் மக்களுக்கு ஒரு தெளிவா சொல்றாரா? கிடையவே கிடையாது. எப்ப பேசினாலும் விஜயை பத்தி தாக்குறதுலே பேசுறாங்க. சோ இவ்வளவு தாக்குதல் நடக்குதுல்ல. மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க நம்ம கழக தோழர்கள் எவ்வளவு விஷயம் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. விலையில்லா விருந்தகம் வந்து கண்டினியூயா ரொம்ப இப்ப எல்லா மாவட்டத்திலயும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது பால் ரொட்டி திட்டம். மருத்துவமனைகள் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 10 மணிக்கு எல்லா ஹாஸ்பிட்டலையும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு விஷயம் கூட கண்ணுக்கு தெரியாதா? பரவாயில்லப்பா, இந்த ஒரு விஷயம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கப்பா. பிளஸ் ஆர் மைனஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பண்ற நல்லது யாரும் சொல்ல மாட்டாங்க. விமர்சனம் மட்டும்தான் இங்க வச்சிட்டு இருப்பாங்க. விமர்சனத்துக்கு நம்ம பெருசா செவி சாக்காம, காது கொடுத்து கேட்காம அது கடந்து போகணும். சில விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து கடந்து போகணுமான்றது கிடையாது. நம்ம வந்து அவன் ஒரு பொய்யான செய்தி ஒருத்தன் பரப்புறானா, நம்ம உண்மையான செய்தி தூக்கி போட்டு அவன் அடிக்கணும். அதுக்கு அவன் அப்படிதான் தரம் தாழ்ந்து பேசுறான். நம்மளும் போய் பேசணும்னா அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் கிடையாது. தளபதியே சொல்லியிருக்காரு, நம்ம வந்து விமர்சனத்துக்குலாம் நாகரிகமான விமர்சனம் வச்சுட்டு நம்ம கடந்து போயிடணும். நம்மளுடைய நோக்கம் வந்து பெருசு. சோ நம்ம அரசியல் களத்துக்கு இப்பதான் உள்ள வந்திருக்கிறோம். சோ நீங்க அது சில பேர்லாம் ரொம்ப நேத்து ஃபீல் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. நான்லாம் சில விஷயத்துக்குலாம் கமெண்ட்ல ரியாக்ஷன் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரியும் இது பொய்ன்னு, இது தேவையில்லாம ஒரு அவதூறு பரப்புறான்னு தெரியும். இது எதுக்கு நம்ம போயிட்டு பெருசா ரியாக்ஷன் காமிக்கணும், நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். சோ நீங்க வந்து விமர்சனம் எல்லாம் தயவு செய்து ஒண்ணுதான் சொல்லுவேன். அரசியலுக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா என்ன வேணா பண்ணுவாங்க நம்மள. அது எல்லாத்துக்குமே நம்ம தயாரா இருந்துக்கணும். நம்மளோட இது வந்து என்னன்னா கட்சி கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்றது தளபதி தெளிவா மாநாட்டுல சொல்லிட்டாரு. அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த விஷயம் ஒரு நாள் நிக்குமா இல்ல 2 நாள் நிக்குமா, அவ்வளவுதான், கடந்து போயிடும். அடுத்த ஒரு நியூஸ் புதுசா வந்துடும், புதுசா ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க நம்ம மேல. சோ இப்படியே நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். ஒரு சில விஷயத்துக்கு பதிலடி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா டிஎம்கே பண்ணக்கூடிய அத்தனை விஷயமும் நிறைய இருக்கு, ஊழல் நிறைய இருக்கு. சோ நிறைய விஷயம் அதை பத்தி பேசலாம். இப்ப நம்ம அவங்க விமர்சனம் வைக்கிறாங்களா, நம்மளும் எடுத்து போஸ்ட் போடலாம். நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான்றது. இவனுங்க பண்றது எல்லாமே வந்து அரசியல் ரீதியா ஒரு விமர்சனம் கிடையாது. சத்தியமா சொல்றேன், அரசியல் ரீதியாவோ தளபதி விமர்சனம் பண்றது கிடையவே கிடையாது. சம்பந்தம் இல்லாம படத்துல நடிக்கிற ஒரு வீடியோ எல்லாம் கொண்டாந்து போடுறத பார்த்தா இவங்களாம் அரசியல் பத்தி பேசுறது தகுதி இல்லாதவங்க தான் எனக்கெல்லாம் தோணுது. தகுதி இல்லாதவங்க போயிட்டு நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் தோணுது. சோ அத தகுந்த மாதிரி நம்ம மனசை ஒரு பக்குவமா மாத்திக்கிட்டு நம்ம ஒரு மெச்சூரிட்டியான மாதிரின்றத மாதிரி ஒரு விமர்சனம் வச்சுட்டு நம்ம கடந்து போயிட்டு நம்ம அடுத்தோட செயல்பாடுகள் என்ன, அடுத்து நம்ம கட்சி என்ன நடக்க போகுது விஷயம், அடுத்து என்ன பண்ண போறாங்க, அதை பத்தி யோசிச்சு போக்கஸ் அங்க போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. சில நாய்கள் குலைச்சிட்டு தான் இருக்கும். அந்த நாய்கள் 2 பிஸ்கெட்டோ இல்ல வந்து அவங்க தள்ளி வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். சோ குலைச்சிட்டு தான் இருக்கும் என்னைக்குமே. இதோட நிப்பாட்ட போறது கிடையாது. ஸோ நம்ம என்னைக்குமே அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டா நல்லா இருக்கும். என்னுடைய கருத்து இதுதான். கேக்குதா தோழரு? கேக்குது. ஓகே ஓகே, அதான் சொல்றேன், சகிப்புத்தன்மை வேணும். அந்த சகிப்புத்தன்மை இல்லைன்னா நம்ம அரசியல பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏத்துக்குங்க விமர்சனம் வர்றத வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இது பொய் நமக்கு தெரியுதா, அது கடந்து போயிருங்க. சகிப்புத்தன்மை, விமர்சனம், கேள்வி கிண்டல்லாம் சத்தியமா இதெல்லாம் நம்ம அரசியல் களத்துக்கு எல்லா தலைவர்களும் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் அந்த மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது முன்ன வந்து. ஏன்னா நம்ம மக்கள் சேவை செய்ய களத்துக்கு மக்களை சந்திக்க வந்திருக்கோம், மக்கள் சேவைக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம நல்லதே மட்டும் நடக்கும், தளபதி மேல விமர்சனமே வரக்கூடாது அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க எல்லாரும். நானும் அதான் ஆசைப்படுறேன், தளபதி மேல விமர்சனமே வரக்கூடாது, எல்லாமே நான் பாசிட்டிவா போகணும்னு நினைக்கிறேன். ஆனா விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கும், அதை நம்ம எதிர்கொண்டு போயிட்டு தான் இருக்கணும். அதனால அதுக்கெல்லாம் என்னன்னா நம்ம ஆளுங்க அதுக்காக ஒரு ஃபீல் பண்ணிடாதீங்க, அதுதான் என்னோட வேண்டுகோள். ஓகே, நான் முடிச்சிட்டேன். அடுத்த பாயிண்ட் யாராவது தான் பேசணும். பேசலாமா? ஹலோ, கேக்குதுங்களா? ஐ திங்க் நண்பன் பிரதர் வந்து கொஞ்சம் ஹைரிலா பாராட்டு இருக்கு. அவரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இல்ல நீங்க பேசுறது கண்டினியூ பண்ணுங்க, நான் ஒரு டிஎம் மெசேஜ் பண்ணி பாக்குறேன்.
பனிப்போர் ஓகே. இல்ல, சாரி எனக்கு இப்ப கேக்குதா? சாரி, நான் வந்துட்டு மைக் ஆஃப்ல வச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே. சொல்லுங்க. கேக்குது. இல்ல எனக்கு என்னன்னா என்ன கவலைனா, நம்ம பசங்க வந்து சந்தேகப்படுறாங்களேன்ற ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா எனக்கு வந்து அத 100% இதெல்லாம் வந்து என்னங்க அவரு சினிமால வந்தப்பயும் எழுதுனாங்க கிசு. அதெல்லாம் பத்திரிகை எழுதிட்டு இருப்பாங்க. இப்ப அரசியலுக்கு வந்தப்ப அரசியல்வாதி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கிசு. அவ்வளவுதான். இது நார்மலா சினிமால வந்து நடக்கிற விஷயம். இப்ப அரசியலுக்கு வந்தனால இத வந்து அவங்க மட்டும் எழுதாம இவங்களும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். மத்தபடி இது வந்து எப்பயுமே இருக்கும், அந்த கிசுன்றது. பட் இதெல்லாம் வந்து 20 வருஷமா நம்ம விஜய் டிராவல் பண்ணி அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, இதை வந்து ரொம்ப சீரியஸாவும் யாரும் எடுத்துக்கலாம். விஜய் ஒரு இதுல சொல்லுவார்ல, ஒரு மெர்சல் இதுல மெர்சலா என்ன படம் தெரியல, எல்லாத்துக்கும் நம்மள பிடிச்சு போச்சுன்னா லைஃப் நல்லா இருக்காது. நல்ல பேத்துக்கு கொஞ்சம் பேத்துக்கு பிடிக்காம தான் கொஞ்சம் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். அதுக்கு இது எல்லாமே ஆக்ட் தான். இங்கேயும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் பிடிச்சு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி எனக்கு வந்து பார்க்க ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கு இவங்க பண்றது எல்லாத்தையும் பாக்குறப்ப. ஆனா ஒரு ஹிஸ்டரி எடுத்து போட்டேன், எல்லாரும் இதெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பொய்ய பரப்புறதே அவ்வளவுதான் பரப்புறாங்க. சரி, நான் ஒரே ஒரு இது போட்டேன், அதுக்கே இது கோவப்பட்டாங்க. சரி, ஓகே. அவ்வளவுதான். இது வந்து சீரியஸா எடுத்துக்க வேணாம், இது எதுவும் நம்ப வேணாம். அவ்வளவுதான். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதை பார்த்து போயிட்டே. ஏன்னா இப்ப இவங்க இது பரப்புறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒண்ணு வந்து பெருசா மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப டிஎம்கே ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப பெருசா இதை பேசுறாங்கன்னா இப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் வந்து மறைக்கிறாங்க. ஏன்னா டங்ஸ்டன் விஷயம் வரப்ப அத வந்து பெரிய விஷயமா இன்னொன்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க, இந்த மில்டன் அது மாதிரி எல்லாமே. அப்ப இப்ப பேசுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய விஷயம் ஒண்ணு மறைஞ்சிருக்கு. அதை எடுத்து பேச ஆரம்பிக்கணும் நம்ம. எப்படி ஒரு பொக்கிய பரப்புறாங்க பாருங்களேன். ஒரு எக்ஸல் சீட்ல ஒன்னு அடிச்சுட்டு அதை ட்ரிக் பண்ணாது மட்டும் இல்லாம அதை யூடியூப்ல பேசி அதை லிபர்ட்டி தமிழ் ட்ரைப்ஸ் அதுக்கப்புறம் அவங்க சேனல் பேரலைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யவே வந்துட்டு கட்டமைக்கிறாங்க வீடியோவா. இல்ல, இன்னொன்னு அவங்களுக்கு பொய்யவே சரியா பண்ண தெரியல, தப்ப சரியா பண்ண தெரியல. ஆமா, அவங்களுக்கு ஒரு தப்ப ஒரு ப்ராப்பரா தப்புன்றது நான் உண்மையா இருக்கபடி பண்ண தெரியல. அந்த மில்டனேன்னா ஒரு சத்தியம்ல பாத்தாங்கன்னா கரெக்டா அது போட்டிருப்பாங்க. இவங்க என்னன்னா அவ்வளவு மிஸ்டேக்ஸ் அதுக்குள்ள, அந்த எக்ஸல் சீட்டை பாத்தீங்கன்னா அவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு சர்வேன்றது சும்மா போயிட்டு எடுத்த மாதிரி. இப்ப கரூர்ல எடுத்தேன்னு சொல்றாங்க, இந்த கரூர் இந்த எல்லாம் இருக்குங்க, எங்கேயுமே வந்த மாதிரி தெரியலையே, சர்வே பண்ண மாதிரியே இல்லையே. சர்வேனா எப்படி எடுத்தீங்க? உங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து எடுத்துக்கிட்டீங்களா? சர்வேனா ஒரு நாள் கொஞ்சம் பேருக்கா தெரிஞ்சிருக்கணும், இங்க வந்தாங்கப்பா இப்படி எல்லாம் பண்ணாங்க, உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி சர்வே எடுத்தது யாருக்கா தெரிஞ்சிருக்கணும். யாருக்குமே அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு யாருமே இந்த மாதிரி வந்தவங்க யாருமே தெரியாது. இவங்களா வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு எக்ஸல் சீட்டை டைப் பண்ணி இதுதான் சர்வே அப்படின்ட்டு அவங்களுக்கு பயம் வந்துருச்சுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரை விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி போனதை வந்து அப்புறம் ஒருத்தர் வந்து பிஜேபி சொல்ல ஆரம்பிச்சு, விஜய் கூட இருந்தவரை பிஜேபி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே மாநாட்டுல பேசிட்டாரு. இது எல்லாத்தையும் வந்து விஜய் வந்து தெளிவா பேசிட்டாரு. விஜய் அவர் ஆபாசம், அல்லு சில்லு வேலை, இந்த மாதிரி பிடிஎம் பேசுறது எல்லாத்தையும் பேசுவீங்க, நீங்க தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தெளிவா வந்துட்டாரு. ஏன்னா மத்த பொலிட்டீஷியன் எல்லாம் வந்தீங்க பாத்தீங்கன்னா, ரஜினி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு முன்னேற்பாடா வரல, ஒரு திட்டமிடல் இல்லை அவங்கள்ட்ட. எல்லாத்துக்கும் பயந்துக்குவாங்க, ஒரு இப்படி ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. பட் விஜய் வந்து நீங்க என்னென்ன பேச போறீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நான் வந்து இதுவரையும் நடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தவங்க, அதே மாதிரி அரசியல் இருந்தவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்க விஜயகாந்த எந்த அளவுக்கு அவரை ட்ரிகர் பண்ணி கோவப்படுத்தி அவரை வந்து இந்த அளவுக்கு நீங்க ஆக்குனீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ரஜினியை பத்தி நான் பார்த்திருக்கேன், எப்படி இப்படி வந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாரு விஜய். அதனால அவரு வந்து கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்காரு. நம்ம அவர் பின்னாடியே போவோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே, வேற யாரும் பேசுறீங்களா? வணக்கம் நண்பன். வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பாயிண்ட் நான் ரொம்ப சிம்பிளா வச்சிடறேன். பட் என்னோட ஆங்கிள் கம்ப்ளீட்டாவே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா?
ஆஸ் எ பர்சன் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு விஜய் ரசிகர், தளபதி ரசிகரா வந்த நம்ம ஒரு பேருக்கு வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். பட் நம்ம மைண்டையும் மனசையும் வந்துட்டு பொலிட்டீஷியனாவே மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்துட்டு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்துட்டு எங்க நீங்க கவனிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி ராஜா கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருப்பாங்க. டிஎம்கே ஐடி விங் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு பேட்டி எடுப்பாங்க. ஓகேங்களா, அவங்க வந்துட்டு இதுக்கு தயாராயிட்டாங்க. ஓகேங்களா, இந்த இந்த பாவம் புண்ணியம், ஓகேங்களா, இந்த பர்சனல் அட்டாக்கு இதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி தளபதி போட்ட ஒரு ஆட்டம் பாம் வந்துட்டு அவங்களுக்கு 2 ஆட்டம் பாம் போட்டதுல செதறிட்டாங்க. அதனால வந்துட்டு பர்சனல் அட்டாக் என்ன, இன்னும் டீப்பா இறங்குவாங்க. இன்னும் இப்ப நண்பன் போடுறாரா, நண்பனோட ஒரிஜினல் ஐடி தெரிஞ்சதுன்னா அவரை என்னென்னலாம் வந்துட்டு சதைக்கணுமோ, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணபலம் இருக்கு. ஆள் பலத்துக்கு காசு கொடுத்து, ஏன்னா காசு தேவை இருக்கு இல்லையா, அதனால மக்களை வந்து காசு தேவையை வச்சு அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். அப்படிங்கிறப்போ நம்ம ஆஸ் ஏ பொலிட்டீஷியனா ஃபர்ஸ்ட் பிஹேவ் பண்ணணும். இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுலாம் இருக்கவே கூடாது. அதே மாதிரி இதை எந்த ஆங்கிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஆஸ் ஏ பொலிட்டீஷியனா வந்துட்டு இதெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார நம்ம போலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அதை விட பயங்கரமா கத்தணும். அந்த கத்தல் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இவரு துரைமுருகன் பேசினார் பாத்தீங்களா பாராளுமன்றத்துல, ஊன்னு கத்தினார் இல்லையா, அந்த கத்தல் மாதிரி இல்லாம ஒரு முழக்கமா இருக்கணும். நம்ம பண்றது வந்து டிஎம்கேவோட செயல்பாட என்னென்ன தவறு செஞ்சாங்களோ அதை சத்தமா கத்தணும். ரொம்ப ரொம்ப சத்தமா ஒரே மாதிரி கத்தணும். நம்ம அதுதான் வந்துட்டு நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். ஆக்சுவலா ஆஸ் ஏ டிவிகே மெம்பரா நம்ம வந்துட்டு இப்ப இந்த மாதிரி ஸ்பேஸ் நடத்துறீங்க இல்லையா, அதுல நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு, நம்ம டிவிகே தோழர்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் புரிய வரும். அப்பதான் வந்து ஒரே மாதிரி நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம சத்தம் அதிகமா இருக்கும். அப்பதான் அவங்கள வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியும். இது மெயினா இது வந்து பண்ணது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு காசு கொடுத்து அந்த மில்டனும் இந்திரகுமார்ங்கிற அந்த ஒரு 2 நபர்கள் தான். அவங்களாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 புள்ளப்பூச்சியை உட்கார வச்சு இந்த இது பண்ண மாதிரிதான் ஒரு பேட்டியில இது பண்ணிருப்பாங்க. ரொம்ப அப்படியே ஒரு கேஷுவலா வந்துட்டு அட்டாக் பண்ணுவாராமா, சிரிப்பாரு, உங்க கொள்கையை பத்தி பேசுங்க அப்படிம்பாரு. எப்படி இதே வந்துட்டு அவரு நம்ம திரு லயோலமணியும் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களும் அந்த அந்த இதுல இருந்திருந்தாங்கன்னா தும்சம் பண்ணியிருப்பாங்க. எப்படி தும்சம் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா இது மாதிரி ஆட்கள் கிட்ட அவங்க விவாதம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மீடியா அவங்க கையில இருக்கு. இததான் நம்ம டிவிகே தோழர்கள் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மட்டும்தான். சோசியல் மீடியாவில் நம்ம வந்துட்டு செகண்டரி, அதாவது வந்து அவங்க சிறுபுலத்தனமா பண்றாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, அவங்க செய்யறாங்க அதை விட சத்தமா செய்யணும், பட் ஆரோக்கியமா செய்யணும். இதை நண்பன் நிறைய இடத்துல வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு ஆக்கப்பூர்வமா அட்டாக் பண்ணணும், டீசென்ட் அட்டாக் பண்ணணும். இது தளபதி சொன்ன வார்த்தை. இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம இப்ப என்ன பண்றோம், திரு ஸ்டாலின் அவர்களையோ திரு உதயநிதி அவர்களையோ என்ன பண்றோம், பர்சனல் அட்டாக் பண்ணலாம், அவங்க பண்ணிட்டாங்கல்ல நம்மளும் பண்ணுவோம்டா. அது ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க கீழ் மட்டமா இறங்குவாங்க, ஏன்னா காசு கொடுத்து இறக்குறாங்க. நம்ம அப்படி கிடையாது. தளபதிக்கு விசுவாசி நம்பர், நம்ம அந்த வேலையை செய்யவே கூடாது. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணோம், டிஎம்கே பண்ண தப்ப கிளியர் கட்டா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனாவே இந்த சத்தம் அதிகமா கேட்குங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. ஆல்ரெடி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, ஒருத்தர் பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம போகவே கூடாதுங்க. அதை தாண்டி நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை புதுவிதமா புது வகையில நம்ம யோசிக்கணும் அப்படிங்கறத என் பாயிண்ட்டுங்க. இவ்வளவுதான். தேங்க்யூ 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 நண்பர். அதாவது ஒண்ணே சொல்லுங்க. இன்னொன்னு, நம்ம இதுல வந்து நிறைய பேருக்கு இந்த கொள்கை வந்து தடுமாறுறாங்க, என்ன உண்மையிலே கொள்கை அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம நீங்க கூகுள்ல போய் டிவிகே அப்படின்னு போட்டீங்கன்னா கொள்கை ஒரு பிடிஎஃபாவே இருக்கு. இப்ப நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தீங்களா, அது மாதிரி விவசாயத்துக்கு ஒரு கொள்கை, அது மாதிரி ஒரு கொள்கை நிறைய இருக்கு நம்மள. அது நம்ம யாருமே ரீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். கொள்கைகள் வந்து தடுமாற வேணாம், ஸ்ட்ராங்கான கொள்கைகள் இருக்கு நம்மள்ட்ட. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் நம்ம கொள்கையாவே இருக்கு, அது வந்து ஜனநாயக கொள்கைன்னு இருக்கு. அது மாதிரி விவசாயத்துக்கு நம்மளுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையை முதல்ல நீங்க எல்லாருமே ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி உங்க கொள்கை என்னன்னு யாரும் கேட்டாங்கன்னா ஸ்ட்ராங்கா நீங்க பேசுங்க, அந்த கொள்கையை தடுமாற வேணாம். ஏன்னா கிளியர் கட்டா இருக்குது, பிடிஎஃப் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, நீங்க அந்த கொள்கையை தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். ஓகே தோழர், ஓகே. வேற யாரும் பேசுறீங்களா? ஐன்மன், இந்த லாஸ்ட் 2 days பர்சனல் அட்டாக் எல்லாம் எனக்கிட்ட இக்னோர் பண்ணிட்டு
இக்னோர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ரெண்டாவது, அவங்க நெகட்டிவாக இக்னோர் பண்ணாங்கன்னா நம்ம பாசிட்டிவாக வந்து நம்ம இப்போ ஜென்ரலாக எடுத்துக்கோங்க. ஃபேன்ஸ் ஃபைட் இருக்கும்போது இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது தளபதியே ஒன்று சொல்லியிருப்பார், ஒரு ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பாரு. நீங்கள் இந்த மாதிரி ஃபேன்ஸ் சண்டை போட்டு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்து ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு பொண்ணு வந்து பேனர் மேலே வந்து அந்த பொண்ணு இறந்ததுக்கு வந்து அப்போ வந்து அந்த டைமில் வந்து சொல்லியிருப்பாரு, நெகட்டிவாக ட்ரெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு பாசிட்டிவாக ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 2 days அவங்க நெகட்டிவாக ட்ரெண்ட் பண்ணுறத நம்ம பாசிட்டிவாக எப்படி ட்ரெண்ட் பண்ணணும் நான் நினைக்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம புயல் வந்திருக்கு. இந்த புயலில் எவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குது. அந்த பிரச்சனைகள் எடுத்து ஒரு பிரச்சனையாக வந்து நம்ம வந்து ஹேஷ்டேக் வச்சு ட்ரெண்ட் பண்ணோம்னா பிரச்சனைகள் ஹைலைட் ஆகும். இந்த நெகட்டிவானவங்க இவங்க நெகட்டிவாக பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே சப்ரஸ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஃபேன் பேஸை வச்சு ஒரு படத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு போகும்போது நம்ம ஃபேன் பேஸை வச்சு பாசிட்டிவாக ட்ரெண்ட் பண்ணணும். இப்போ ஒருத்தர் பர்சனலாக அவங்க வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இந்த எல்லா ஃபேன் பேஸ் சேர்த்து பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ஃபேன் பேஸ் என்ன பண்ணணும்னா பாசிட்டிவாக, இப்போ இந்த மலையில் ஒரு பிரிட்ஜ் உடஞ்சி போயிடுச்சு, 16 crores லாஸ் ஃபார் த கவர்மெண்ட். ஓகே, அதை எப்படி ப்ரமோட் பண்ணணும், அதை எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அது எப்படி ஹேஷ்டேக் நம்ம ப்ரமோட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த மலையில் தென்காசியில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, குற்றாலத்தில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, விழுப்புரத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, திருவண்ணாமலை நிறைய பிரச்சனை இருக்குது. அதை எடுத்து நம்ம ட்ரெண்ட் பண்ணாலே இந்த மாதிரி நெகட்டிவாக வந்து 1-2 பேர் வந்து இந்த இவங்களை கனெக்ட் பண்ணி ஜெட்டில் போனாங்கன்றது, அப்புறம் வந்து பிஜேபி ஆள் உள்ள போனாங்கன்றது, இதெல்லாம் வந்து சப்ரஸ் ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நெகட்டிவ் ட்ரெண்டோட பாசிட்டிவ் ட்ரெண்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு நல்லது. நாளைக்கு இதே மாதிரி ஜெட்டில் இதே மாதிரி விஜய் வந்து வேற கூடாது போவார், இஸ் பர்சனல் சாய்ஸ். ஓகே, அது போகும்போது அதையும் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கும் போயிட்டு நீங்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? நாளைக்கு உதயநிதி வந்து யாரோ ஒருத்தரோட பர்சனல் ஜெட்டில் போகிறாரு, அதை வந்து பார்க்குறோம், நீங்கள் அதை எடுத்து நம்ம நெகட்டிவாக ட்ரெண்ட் பண்ணணுமா? அது டசன்ட் சால்வ் தி பர்பஸ். இல்லை, நாளைக்கு உதயநிதி பிரைவேட் ஜெட்டில் நயன்தாரா கூட போகிறாருன்னு நமக்கு தெரியுது. அப்போ நயன்தாராவும் உதயநிதி வச்சு பேச முடியுமா? அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் இப்போ டிஎம்கே பண்ணுறாங்க. நாளைக்கு இதே மாதிரி ஸ்டாலின் பர்சனல் ஜெட்டில் போகும்போது ஒருத்தரோட போகும்போது சரி, உதயநிதி போகும்போது சரி, இல்லை அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்க ஃபேமிலி நாளைக்கு பிரச்சனை வருது, நம்ம அதை எடுத்து ஹைலைட் பண்ணி அவங்கள வந்து டிஃபேம் பண்ணுறது, அது வந்து எனக்கு தெரிஞ்ச தளபதிக்கு வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டார். அவர் கிளியராக சொல்லிட்டாரு, நம்ம பாசிட்டிவாக பண்ணோம், பர்சனல் அட்டாக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பர்சனல் அட்டாக், பட் ஸ்டில் நம்ம வந்து ரொம்ப மனசுக்குள்ள வச்சிருக்கோம் தளபதியால. நம்ம வந்து ஒருத்தர் சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். நானே பார்த்து நிறைய ஃபேன்ஸ் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. அது தளபதிக்கு தெரியும், அவரை பத்தி பேசுறாங்க, அவரு தான் சோல் ரெஸ்பான்சிபிள், அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 2 மீட்டிங்ல லெஸ் தென் 1 hour ஸ்பீச்ல ஒரு 75 years old ஒரு பார்ட்டியை கதற விட்டு யூடியூப்ல எல்லா ஒரு 50-100 யூடியூபர்ல வந்து தப்பா வீடியோ போட வச்சு எல்லா பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸை பேச வச்சு எல்லாம் பண்ணியும் வந்து தைரியமா இருக்கிறாங்கன்னா அது வந்து அவருக்கு தெரியும் நம்ம பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க, அதனால நம்ம தைரியமா இருக்கலாம்னு தான் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஜஸ்ட் ஆப்வியஸ்ல. எம்ஜிஆர் பண்ணாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு பேசாததா, 2 பேருமே சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க, 2 பேருமே டிஎம்கே ஓட விட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஹேப்பன்ஸ். இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இக்னோர் பண்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லது. அதை இக்னோர் பண்ண முடியாது, நம்ம கஷ்டமா இருக்குன்னா பாசிட்டிவா ஏதாவது வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் இந்த தப்புகளை ட்ரெண்ட் பண்ணணும். நேற்று கூட அந்த அர்ஜுன் அவர் பேசினாரு, அது கூட அவர் என்ன சொல்றாரு, நான் டிஎம்கே இருக்கும்போது நிறைய தப்புகள் நடந்துச்சு, அந்த தப்பை வச்சு நாங்க வந்து ப்ரமோட் பண்ணி டிஎம்கே ஆட்சி வர வச்சோம். இப்போ அதே தப்பு நடக்குது, அந்த தப்பை வந்து நான் கேள்வி கேட்கறேன், அது வந்து பிடிக்கலன்றாங்க. அதுதான் நம்ம பண்ணணும், அந்த தப்பை கேள்வி கேட்டு கரெக்டா கொண்டு போகணும். இப்படி இருக்கு, இந்த தப்பெல்லாம் பண்றாங்க, நம்ம யோசிக்கணும், நம்ம யோசிச்சு அடுத்து செலக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு கட்சி வந்து திருப்பி வந்து நம்மள இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்ட்ராங் ஃபேஸ் தளபதி இருக்கிறதுனால அது கண்டிப்பா ஒர்க் ஆகும். அந்த எஃபர்ட்டை வந்து ஆன்லைன்ல
இவங்கெல்லாம் இவங்க எவ்வளவுதான் காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணாலும் ஆர்கானிக்கா ப்ரொமோட் ஆகுறதுதான் மக்கள் மத்தியில போய் சேரும். மக்களுக்கு தெரியும். இப்ப ஜெட்ல போனாரு, 2 பேர் போனாங்க, அதை வச்சு யாராவது மக்கள் நாளைக்கே போய் ஒரு சர்வே எடுங்க மக்கள்கிட்ட போயிட்டு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போயிருவாங்க. மக்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. அவங்களோட இஷ்யூஸ பேசுறவங்க வரணும், அவங்க இஷ்யூஸ் பேச சப்போர்ட் பண்ணணும். அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். வாத்தி சொல்லுங்க தோழர். உங்க ட்விட்டர்ல மேல ஷேர் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி நீங்க அவங்க படத்துல அவதூறுக்கு எல்லாமே நீங்க தான் சரியான ஆதாரத்தை போட்டு டிஃபன் பண்ணீங்க. அது உண்மையிலே சூப்பர். சொல்லுங்க வாத்தி. அது நீங்க நம்ம சைடுல என்ன ப்ராப்ளம்னா அவங்க எல்லா அவதூறும் ஸ்ப்ரெட் பண்றாங்க. நம்ம டிஃபென்ஸ் மோடுக்கு போயிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நமக்கு தேவையே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் 25%. அப்போ டிஎம்கே அப்போஸ்டா இருக்கிற ஓட் பேஸ்னா 75% பீப்புள் 75% பீப்புள் டிஎம்கே அகைன்ஸ்டா தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது ஏறுமே தவிர இறங்கி இறங்குறது எப்படி இறங்குதுன்னா அலைன்ஸ்ல இறங்குது. அலைன்ஸ் வரப்போ அது டிஎம்கே சப்போர்ட் 40 ஆகுது. அந்த அலைன்ஸ் இல்லைன்னா 25 தான் இருக்கும். சோ நம்ம இந்த டிஎம்கே பீப்புள் அவதூறு பரப்புறவங்க போய் நியாயம் கேட்டு அவன் ஓட்டு போட போறது நமக்கு. ஓகேங்களா? அவன் பண்றதை எக்ஸ்போஸ் பண்ணோம்னா டிஎம்கே அப்போஸ்டா டிஎம்கே வேணாம் பிடிக்காம இருக்கிறவங்க இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாகும். அதுதான் நமக்கு தேவை. அந்த டிஎம்கே எதிர்க்கிறதுக்கான ஒரு சக்தியா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு போய் கொண்டு போய் சேரணும். இவங்க போராடி நான் அப்படி கிடையாதா இப்படி கிடையாதான்னு சொல்றதுனால எந்த யூஸும் கிடையாது. என்னன்னா அவனுங்க பேசுறதுதான் நியாயம். இப்ப எக்ஸாம்பிள் சவுக்கு சங்கர் அவன் என்னன்னா அவன் சொல்றதுலாம் பொய் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்றாங்கல்ல. அது மீன்ஸ்னா நாங்க சொல்றது மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறானுங்க. சவுக்கு சங்கர் சொல்றதுல 70% பொய்னாலும் 30% ஏதோ உண்மையா இருக்கலாம். ஃபுல்லா ஒரு ஒருத்தவங்க கூட விட்டுனா எல்லாரும் கேஸ் போட முடியல. சோ ஒரு ஆளு மேல எவன்லாம் இங்க எகென்ஸ்டா பேசுறானோ எல்லாமே போய் சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருந்தே பிரிப்பானுங்க. இப்போ நம்ம எவனுக்கு சப்போர்ட் பண்ணானுங்க அவன் வீடியோ எடுத்து போட்டானா என்ன சொல்லுவாங்கன்னா அவனை நம்பியா நீ, அவனே ஒரு ஃபேக், அவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்றவனே நம்ம சந்தேகப்படுற மாதிரி பண்ணுவானுங்க. அவனுக்கு சொல்றது மட்டும் தான் உண்மை. இப்போ நேற்று சர்வே ரிப்போர்ட் போட்டானுங்கல்ல, என்னன்னா குமுதம் சர்வே நடந்துச்சு, சத்யம் டிவி சர்வே நடந்துச்சு, அடுத்தது சாணக்கியா அவன் என்ன பண்ணான்னு தெரியல 3000 பேர் சொன்னா அது நம்ப முடியாது. ஓகேங்களா? மத்த ரெண்டுமே சர்வே பண்ணி எடுத்து போட்டுருக்காங்க. இதை போட்ட உடனே ஒரு பயம் வந்துச்சு, இன்னும் இப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு எக்ஸசைஸ் ரெடி பண்ணிட்டு வந்து கேக்குதா? இப்போ அந்த சர்வே ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பதட்டமாயிட்டு உடனே ஒரு எக்ஸல் சீட் எடுத்து போட்டாங்க. ஏன்னா அது ரீச் ஆயிடுச்சு. அது டிவில சத்தியம் டிவில பாக்குறவங்க பார்த்திருப்பான், யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு நல்ல ஸ்ப்ரெட். அடுத்த நாளே ஒரு சர்வே ரிப்போர்ட் வருது. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா எப்படி மாவட்ட செயலாளர்கிட்ட போய் சர்வே ரிப்போர்ட் போடுவோம்? விஜயே அவங்க பார்க்க முடியலன்னு சொல்றாங்க வீடியோல. விஜயை பார்க்க முடியல மாவட்ட செயலாளர். விஜய் எடுத்த சீக்ரெட் சர்வே ரிப்போர்ட் விஜய் மாவட்ட செயலாளர் கொடுக்குறாரு. அது வெளில வர ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்படி விசாரிச்சுட்டும் எந்த குரூப்லயும் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இவனுங்களே ஒண்ணு கலக்கி விட்டுறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதே மில்டன் ஒரு மாசம் நாங்க சர்வேல எடுத்து பார்த்துட்டோம் 4% தாண்டாது அப்படின்னா. இன்னைக்கு 5.77. சோ இவனுக்கே தெரியும் எது உண்மை எதை நோக்கி அது போயிட்டு இருக்கு, எவ்வளவு பெர்சன்ட்ல போய் நிக்கும்னு சொல்லிட்டு. இவனுங்க அண்டர்ப்ளே பண்ணணும். இவனுங்க மென்டாலிட்டி ஒரு பாசிட்டிவா போயிடக்கூடாது, நெகட்டிவாவே இருக்கணும். இவனுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டே இருக்கணும்ன்றதுனால அவனுக்கு பண்ற அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இவனுங்க தனித்தனி இடத்துல இருந்து வீடியோ போடுறவங்க கிடையாது யூடியூப் சேனல்ஸ். இவனுக்கு எல்லாருமே ஒரே ஒரு பில்டிங் தான். ஐடி திமுக டிஎம்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல தான் உட்கார்ந்து ஒரு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு ஐடி செட்டப் கூட இருக்கானுங்க. அப்படின்னா கார்ப்பரேட் ஆபீஸ் மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு செக்ஷன். அங்க உட்கார்ந்து பேசுவாங்க, அங்க கொடுக்குற கண்டென்ட் தான் எடுத்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால கரெக்டா மார்னிங் ஒரு கண்டென்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஈவினிங் அது ரிலேட்டட் வீடியோ எல்லாருமே போடுவாங்க ஒரே மாதிரி. சரிங்களா? இதனால நம்ம எப்பவுமே டிஃபென்ஸ் மோடுக்கு போனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க திருப்பி அடிச்சாதான் அவங்களுக்கு
அவங்களுக்கு அது அவனுங்களுக்கு போய் சேர தேவையில்லை. அவங்கள எதிராக இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு தேவை. அவனுக்கு நம்மளுக்கு தேவையே கிடையாது. முதல்ல அவனுக்கு நம்ம மனசு மாற்றத்துலாம் தேவையில்லாத வேலை. அவனுக்கு எவன் ஓட்டு போட மாட்டானோ அவனோட மனசு தான் நம்ம சைடு மாற்றணும். அதாவது பொய்ன்னு தெரிஞ்ச இப்ப இந்த யூடியூப் ப்ரோசஸ் வீடியோல பாஜக நிர்வாகியோட இருக்கு வந்துட்டு விஜய் வந்துட்டு ஃபிளைட்ல போறாரு தனி அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு வீடியோவே விட்டாரு யூடியூப் ப்ரோசஸ். பத்திரிகைகள் வந்துட்டு பொய்ன்னு தெரிஞ்சுமே பண்றானுங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு தற்காப்பு மட்டும் பண்ணிட்டே இருக்க கூடாது, திருப்பி அடிக்கணும். ஆனா திருப்பி அடிக்கிறது எப்படின்னா நாகரிகமா இருக்கணும். அவங்க பண்றாங்கிறதுக்காக கோவப்பட்டு நம்ம தோழர்கள் வந்துட்டு தனிப்பட்ட தாக்குதல் இறங்கிடக்கூடாது. தனிப்பட்ட தாக்குதல் அவங்களும் பண்ணிருப்பானுங்க. இப்போ என்ன எக்ஸாம்பிள் விவகாரத்தை வந்து ஒரு ஒழுக்கு சீல மாதிரி உட்காந்து வீடியோ பேசி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க எவன் பேரை போடுறானோ அவன் பேரை போட்டு நீங்க உதயநிதி ஸ்டாலின் கூகுள்ல தேடுங்க. எல்லா பேரும் ஊபி தான். எல்லாமே வந்து அடிக்கிறவங்க தான். எவனுமே வந்து விஜய் சினிமா சைட்ல இருந்து சினிமா என்ன அஜெண்டானா சினிமால இருந்து யாரும் விஜய் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அஜெண்டா ஃபிக்ஸ் பண்றதுதான் இப்படி அந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்றது. அப்படி கிடையவே கிடையாது. எவனுமே எந்த சைடும் பண்ண மாட்டாங்க. முதல்ல இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆகும். ஆனா வந்து பேசுறவங்க எல்லாமே டிஎம்கே சைடு தான். அதுதான் நீங்க தேடினாலே கிடைக்கும். அவ்வளவு வீடியோ கிடைக்கும். எல்லா விவகாரம் எடுத்து 1-2 வீடியோ அது இல்லாம 30-40 வீடியோ பேசி கிடக்குறான் அதை பத்தி டிஎம்கே சப்போர்ட் பண்ணி. இல்ல அவரு இந்த வாத்தி இப்ப ப்ரோ சொல்ற மாதிரிதான் யூடியூப் ப்ரோஸா இருக்கட்டும், மில்டனா இருக்கட்டும், கரிகால் இவங்கெல்லாம் யார் அரசியல் விமர்சகரா இல்ல அரசியல் தலைவர் சார்ந்தவர்களா? சாதாரண ஒரு யூடியூப் சேனல் சேர்ந்தவங்க, அவ்வளவுதான். இவங்க வீடியோலாம் நான் எப்பவுமே பார்க்கவும் மாட்டேன், இக்னோர் பண்ணிட்டு போவேன். சோ நம்ம சைடுல வந்து பொதுவா பேசக்கூடிய நிறைய ஆட்கள் இருக்காங்க. காமேஷ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அதே மாதிரி மதிவாணன் ஒருத்தர் இருக்காரு, அதே மாதிரி மகேஸ்வரன். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா யதார்த்தமா பேசக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க நம்ம சைடு. சோ அவங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க, நிறைய பாருங்க. அது என்னென்ன இவங்க பண்ற அஜெண்டா எல்லாமே அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சோ இவனுங்களாம் நாங்க இப்ப அண்ணன் தோழர் நண்பர் மாதிரி தான் கரிகாலன். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா நண்பன்? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதான் நண்பர்கள் எல்லாரும் பேசினே இருக்காங்க, அதை பத்தி தான் பேசுறோம். பார்த்தா இந்த நேற்று போன அந்த விமானத்தை பத்தி தான் எல்லாம் பேசியிருக்காங்க. அவதூறு பார்ப்பாங்க, அப்புறம் அந்த அறிக்கை, அந்த பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ். இப்பதான் நம்ம பேர் கொண்ட பிஜேபி எந்த பேர் கொண்ட யாரு இருந்தா நம்ம சைடுல இருந்தாலும் அதை வச்சு அவங்க அவதூறு பரப்பிட்டு தான் இருக்காங்க. எடுத்துக்கிட்டு கட்சி தொடங்க அன்னைக்கு வெங்கட்ராமன் அவரு பிஜேபி சொல்லி போய் அவ்வளவு அன்னைக்கு ஃபுல்லா பரப்பினாங்க. இப்ப டிரைவர் ராஜேந்தர். இப்ப பிஜேபியில எந்த பேரு யாரு இருந்தாலும் நம்ம அவங்க யாருன்னா அந்த பேர்ல நம்ம போனாங்களோ அதை கண்டிப்பா பரப்புவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு சம்பந்தம் எல்லாம் இருந்தாலும் நிவாரணம் பாத்தீங்கன்னா நாட்டுல நீங்க பிரச்சனையே இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போய் கேட்கறதுக்கு 2000 கோடி கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஊடகத்தை வச்சு பொய்யை பரப்பிட்டு ஆனா அங்க போய் கேட்கறது நிவாரணம் கொடுங்க. ஆனா மக்கள் கிட்ட இப்ப 2015 வந்த வெள்ளத்தப்ப நிவாரணம் குவிஞ்சுது. கண்டெய்னர் அங்கங்க வேணாம் போதுங்க நிறுத்துங்க சொன்னாங்க. இப்ப மக்களுக்கு சுத்தமா நிவாரணம் இல்லை. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. விழுப்புரத்துல இந்த கிராமத்துல போய் பாக்குறோம், பயிர்கள்லாம் மூழ்கி கிடக்குது. அவ்வளவு வெள்ளம் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெள்ளம் பாதிச்சு, மாடு பாதிச்சு அவ்வளவு வெள்ளம் இருக்கு. நிவாரண பொருளே மக்கள் கிட்ட இருந்து வேறு மாநிலத்தில இருந்து நடிகர்கள் இருந்து யாருமே சேகரிக்கவே இல்லை. இவங்க கட்டமைச்சது ஊடகத்தை கட்டமைச்சது என்னன்னா எல்லாமே சரியாயிடுச்சு, எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு பொய்யை பரப்பி பொய்யை பரப்பி இந்த மழை வெள்ளம் சேர்த்துட்டு மக்களுக்கு நிவாரணமே கிடைக்கும். ஆனா அங்க போய் கேட்கறது 2000 கோடி. ஆனா இந்த ஊடகத்துல பரப்புறது எங்கேயுமே தண்ணி நிக்கல, எந்த பாதிப்பும் இல்லை. நேற்று கூட சவுத்துல ஃபுல்லா மூழ்கி கிடக்குது, எந்த பாதிப்புமே இல்லைன்னு தகவல் வந்துருக்கு. யாரு தலைமையில முதலமைச்சர் அறிவிக்கிறார். பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்து ஒரு பொய்யான கட்சி திமுக. மக்கள் கிட்ட இதான் நேரடிவா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஆராய்ச்சி பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க பண்றது எல்லாமே அவதூறு பொய் இதுதான் பரப்பின்னு தான் இருப்பாங்க, இனி பரப்பின்னு இருப்பாங்க.
இது மேக்சிமம் அவங்க யூடியூப் போறத ஒரு சிலர் பார்த்துட்டு அதை இது பண்ணும். யாருமே போய் அவங்க பார்த்து நம்ம ஆளுங்க போய் பார்த்து சப்போர்ட் பண்ணாம அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது. என்னுடைய வாதம் இதுதான். நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்க பேசுங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் இப்பதான் வந்து லிசன் பண்ணல, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. பேசுங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெக்வெஸ்ட் பண்ணீங்க. சரி, நீங்க பாருங்க ப்ரொஃபஷன். விஷ்ணு வேற பாஸ் பேசுறீங்களா? சொல்லுங்க. வணக்கம் தோழர். விஷ்ணு பேசுங்க. இல்ல பேசுங்க. இந்த அவதூறு எதுக்கு பரவுது, ஏன் பரவுது எல்லாருமே காரணம் இந்த மழை மட்டுமே தவிர வேற எந்த விஷயமும் இல்லை. வெளிகளானது மற்ற நடிகளோட ரசிகர்கள். இது ரசிகரா ஒண்ணு ஆரம்பிச்சு கட்சி ரீதியா போய் நீ வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உண்மைகளை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர, அதாவது இத்தனை நாள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகம் ஒண்ணு இல்லாமலே இருந்தது. இத்தனை 3 ஆண்டுகால ஆட்சி காலத்துல அதிமுகன்றது செயல்படாத கட்சியா உட்கட்சி பூசலால் செயல்படாம போனோம். திடீர்னு ஒண்ணு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் வருது. ஆரம்பிக்கும் போது கொடி கட்டுற வரைக்கும் திமுகவுடைய கண்பார்வைன்றது நம்ம மேல அவ்வளவா இல்ல. மாநாடு பயம் ஒண்ணு வந்து அதை வெளிக்காட்டிக்கல. அடுத்து இந்த புத்தக வெளியிடாதவங்க மொத்தமே கனிமொழி எம்பி வரைக்குமே எல்லாரும் வந்து என்ன சொல்றது, ஒரு வெடிச்சதுற மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஆரம்பிச்சாங்க. அதோட நிச்சயம் தான் இந்த டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு கூட தமிழகத்துல இருக்கக்கூடிய பெருவாரியான சேவாளர்கள் நீ வட தமிழக முன்மொழியும் அதற்கு பிறகு இந்த மாதிரி வந்து தென் பகுதிகள் வந்து சேவாளர்கள் அதிகமா இருக்கு. தென்காசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவரா ஆகி நிறைய அந்த பாதிப்பு இருக்குது. அந்த கண்ணோட்டம்ன்றது எதுக்கு நம்மள செயல்படாம தடுக்கத்தான் இப்படி ஒரு ஆக்டிவிட்டில அவங்க இறங்கப்ப என்னுடைய எண்ணத்தோன்றது அதையும் தவிர்த்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஆனா இதுல என்ன ஆச்சுன்னா இந்த விஷயம் என்ன மழை ரீச் ஆன அளவுக்கு இப்ப ரீச் ஆகுறாங்க. ஏன்னா இந்த பொருளுக்கு பதில் சொல்ல அது ஒரு கேள்வி கிண்டலாகவும் ஒரு மீம்ஸாகவும் ஒரு பதிலடியாக நம்ம அது கொடுப்போம். அது ரீச் ஆகுது. இந்த மழை ரீதியாவோ இல்ல நம்ம நாட்டில் செய்யக்கூடிய அந்த உதவிகள் போட்டோ அது ரீச் ஆக மாட்டோம். ஏன்னா கவனமா அந்த பக்கம் திசை திருப்பத்துல திமுக மாதிரி ஒரு ஒன்னான பொருள் ஐடிங்கிறது ஒண்ணு இருக்கவே முடியாது. டெப்யூட்டி மினிஸ்டர் வந்து ஆக்டிவேட் ஆகி 3 நாள் ஆகுது. அவருடைய வலைதளத்துல சொல்லிட்டு ஒரு 3ஆம் தர 4ஆம் தர ஏதோ ஒரு ஃபேக் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணா கூட பரவாயில்ல. யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன்ல இருந்துகிட்டு அதுவும் பொய்யான தகவலை பரப்புறாங்கன்னா அதுதான். அதாவது என்னுடைய மனநிலையை பொறுத்தவரைக்கும் நான் உட்காந்து பார்ப்பேன். இப்போ ஒரு பேசுறாரு, அவருடைய பேசுற ஆர்குமெண்ட் அவர் எந்த கட்சி ரீதியான ஒரு ஆளாக இருக்கும். அதனால மக்களுக்கு நன்மை தரக்கூடியது, மக்களுக்கு ஒரு இதை பத்தி தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் தப்போ நல்லதோ அதுக்கு அதை பார்ப்பேன். அவனால ஒரு 10 பைசா இல்லையா அடுத்தது அவன் துக்கியோ அவன் இதுவே நான் பார்க்க மாட்டேன். காரணம் அவனால என் டைம் நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க அதை எடுத்துக்கீங்க. அவனால வேஸ்ட் பண்ணணும். அவன் மேல வைக்கிற எதிர்க்கிறது கூட ஒரு நியாயமான எதிர்க்கா இருக்கட்டும். தமிழக வெற்றி கழகத்துல இது மாதிரி வந்து ஆல்ரெடி நம்ம ஆளுகள் வந்து இது மாதிரி ஆசிரியர் ஒர்க் பண்ணாம இருக்கிறாங்கன்னா அதுக்கான சரியான பதிலையும் நம்ம கொடுத்துட்டோம். அந்த மாதிரி பேசணும். இது மாதிரி ஒரு நியாயப்படி மக்களுக்கு பயன் தர்றது அது தப்பா இருக்கா சரியா சொல்றீங்களா? நான் கேட்டுக்கிறேன். சொல்றது பிஜேபி கட்சியா கூட கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அவர் திருவண்ணாமலை தொகுதியினர் அவர் கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டாரு. என்ன சொன்னார்னா, இப்ப காட்டுல 6 மாசம் பாலம் ஓடிச்சு, அதே இடத்துல அதே பாலத்துல மூடி போனா அதே சிமெண்டால கட்டப்பட்ட ஒரு கோயில் மட்டும் நிலைச்சிருக்குது. எப்படி மக்கள் அங்க சொந்த பணத்துல கட்டின ஒரு கோயில் இருக்குது, ஒரு பாலம் வரிப்பணத்தை கட்டின நிக்கல. அதாவது பாலத்தோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கோயில் கிட்டத்தட்ட நீங்க எப்படி கட்டுமோ அதே மாதிரியான வேலைப்பாடுகளை சேர்த்து கோவில் அதுவே நிக்கும்போது நிக்கல. ஊடகத்தன்மை இதுல வெளிப்படையா சரியான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சார். இதெல்லாம் நம்ம கண்ணு ஏன் வர்றாங்க, நம்ம திருப்பிட்டாங்க. திமுக மாதிரி ஒரு கை வந்த கலக்கலாமே இருக்க முடியும். இப்ப அவன் மேல ஒரு ஊழல் வருதா, திடீர்னு ஆளு ஒரு பக்கம் தாயிடுவாங்க. திடீர்னு அவன் மேல ஒரு செயல் திட்டத்துல ஒரு குறைபாடு வருதா, திடீர்னு இந்திய பக்கம் தாயிடுவாங்க. திடீர்னு சமூக நலம் தாயிடுவாங்க. இப்படிதான் பொருள் தாவ மாதிரி தாவர கட்சிக்கு திமுக அது கூட சேர்ந்து நம்ம பயணிக்கிறதுதான் ஒரு கவலைக்கார விஷயம். இதுல நிறைய முடிச்சுட்டாங்க.
உடனே கொஞ்ச நேரத்துல இருக்கிற அந்த சைடு போனாலும் நிறைய பேர் முடிச்சிட்டோன்னே அது கொஞ்சம் எனக்கு ஏன்னா மறுபடியும் இல்ல மாத்த நினைக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் முக்கியமான நபர் அப்படிலாம் கிடையாது. அவங்க பணத்துக்காக வேலை செய்யறவங்க சரிங்களா. என்னைக்கு ஒருத்தன் செய்யக்கூடிய சமூக சேவைக்கு பணம் ஒண்ணு வாங்கன்ற நோக்கத்துல செய்யறானோ அது ஒரு தேவையாவே இருக்காது. அவனும் உழைக்கணும் சம்பாதிக்கின்ற நோக்கத்துல தான் இருக்காங்க தவிர அது மாதிரி உழைக்கின்றதே கிடையாதுன்றதுதான் உண்மை சரிங்களா. தான் ஒரு திமுக காரணத்துல ஒத்துக்க முடியாத ஒருத்தன் எப்படி சமூக நல்ல நம்ம ஏற்றுக்க முடியும்? அது எந்த கட்சி சார்பு இருக்கட்டும். இன்னைக்கு நம்மள பாராட்டுறவங்களும் விமர்சனம் வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா அது சரியான விமர்சனம் ஏற்றுக்கிறாங்க சொல்றாங்க இது கரெக்டான விஷயம். ஏன்னா அவன் எல்லாருமே கேள்விக்கிறான் நம்மளும் கேள்விக்கிறான். அவனுடைய முழு நோக்கமே காவல்காவை பற்றி அவதூறு பரப்புறதுதான். அவன் சொல்லிட்டு நம்ம வந்து இசைவு காரணமாட்டான் எனக்கு சரிப்பட்ட விஷயமா தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல மழை பொழக்கவே டெப்யூட்டி மினிஸ்டர் எங்க போனாலே தெரியல. 3 நாளா ஆட்சிட்டே காணும் அவரே அவர் பர்சனலைக்கு போற நம்ம அவர் எங்க போனான்னு கேள்வி எழுப்பணும். அவ்வளவுதான். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த புயல் வரும்போது அவர் எங்க காணும் எல்லாருமே சுத்தம் பண்ணோம்னா அனுப்பி பிடிக்கணும் வந்தாரு. அவர் செய்யறாரே கையில. ரெண்டாவது விஷயம் தலைகளை நிற்க வைக்கிறோம்ல அதுதான் நம்ம சக்தி. எவன் எங்க போய் ஓடி ஓடினாலும் நிற்க வைக்கணும் பாருங்க. அதுதான் இந்த சமூக வலைதளத்தோட சக்தி. அவங்க ஒரு பரப்பணும்னு நினைச்சா இருக்கிற சோசியல் மீடியாவில நம்ம தலைவருக்கு இருக்கக்கூடிய இந்த அஞ்சு மாதிரி வேற வலுப்பற்ற எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் விக்ரம் ஒரு படத்துல ஒண்ணு சொல்லுவாரு, நீ ஒரு நாள் கூலி விட்டு ஆளை கூட்டு வருவ என் கூட வரவங்க ஒரு கூலி விட்டுட்டு வர தெரியும். இங்க இருக்கக்கூடிய இந்த நண்பர்களே அவங்க பலதரப்பட்ட தொழிலை செஞ்சுட்டீங்க. அந்த தொழிலை விட்டு இங்க இருக்க வேண்டிய விஷயம் என்ன? நாளைக்கு ஒரு நல்ல தலைமை அமையணும். நம்மளுடைய வாழ்க்கை தான் ஒரு லஞ்சம் ஊழல்வாதி கையில மாட்டிக்கிட்டு அல்லல் பட்டு அழிஞ்சு போய் இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்புன்றத கூட ஒரு சாதாரண வேலை கூட லஞ்சம் கொடுத்து வாங்குறாங்க தள்ளி போய்கின்றதுனால நாளைக்கு நம் பெற்ற பிள்ளைகள் அந்த வேலையை தவிர இந்த பூச்சாண்டிக்கோ அவதூறுக்கோ ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் போட நம்ம இல்ல. இன்னும் 2 நாள் போடுவானா 3 நாள் போடுவானா முதல்ல கொஞ்ச நாள் வச்சுட்டு இந்த பிஜேபி விட்டுட்டு இருக்கான். அடுத்தது வந்து இந்த நடிகைகள் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது வேற என்ன போடுவான். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மாநாடு கவனமா போட்டுருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய போக்கஸ் மக்கள் பக்கம் எப்பதான் கொடுக்க வேணாம்னு நான் சொல்லல. 1 2 கொடுத்துருங்க. அடுத்தது வந்து மக்கள் பிரச்சனை எடுத்துங்க. அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் நம்ம மக்களுக்காக சேவை வந்துருக்கோம். இந்த அல்லு அவதூறு பெயிண்ட் அடிக்கிறது ஆபாசம் இது எல்லாமே தலைவர் மாநாட்டை பேசி நீங்களும் கேட்குறீங்க நானும் கேட்கிறேன். அது உள்ளார வச்சுங்க. ஏன்னா எல்லாரும் பதிலடினா ஒரு மாநாட்டுல ஏற்கனவே யூஜிசி கிரகிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி தலைவர்களுக்கு திமுக பொறுத்த எங்கார மலையாளி என்னென்ன சொல்ல முடியுமோ வாயில சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த ஆளை 13 வருஷம் கருணாநிதி உட்காந்து கிட்ட கட்டாரு. கருணாநிதி தெரியுமா என்ன கேட்டாரு? எம்ஜிஆர் போயிட்டாரு எங்க ஆட்சிக்கு நான் வச்சிருந்து கொடுப்பேன் ஏதோ பஸ் சீட்ட மாதிரி ஒரு உட்காந்து இருந்தேன் அவர் பார்த்தாரு. அப்படி சாத்தாடி கொடுத்தவர் தான் அன்னைக்கு இதே மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம வரதுக்கு முன்னாடி உதயநிதி கண்டிப்பா முதலமைச்சராயிடுவாரு அப்படின்னு நினைப்பல. அந்த பயத்தோட வெளிப்பாடு பொறுமையா சிரிச்சுக்கிட்டே பொதுப்பணிகளே இருக்கிறாரு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அவங்களுக்கு மழையை கூட சமாளிக்க கஷ்டம். கச்சேரியா நம்மளையும் சமாளிக்கிறது கஷ்டம். எங்களுடைய பொதுமைகளோட வெளிப்பாடு தான் இந்த அவதூறு பரப்புறது. இசைகளை நம்ம கொடுக்காம மக்கள் பணியை தொடர்ந்து மேற்கொள்வோம். வாய்ப்பு அளிப்பது குரு பேசுறீங்களா? ப்ரோ பேசலாம். ஜெய் பேசுறேன். ஜெய் ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ ரீசெண்டா நடக்கிற இந்த கருத்து கணிப்பு அவதூறு இதெல்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அம்மா இருக்கும்போது கண்ணுக்கு தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் அவங்க டிஎம்கேவே ரூலிங்ஸ் வரவே இல்லை 2011 இருந்து 2021 வரையும். இப்போ 2021ல டிஎம்கே வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்னன்னா ஏடிஎம்கே வந்து 3 பிரிஞ்சிருக்கு. 3-4 பிரிஞ்சிருக்கு. லீடர்ஸ்குள்ளே நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க அங்க. அதே மாதிரி பிஜேபி சைடு கண்டிப்பா இங்க தமிழ்நாட்டுல வரவே வராது. சோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா 2026ல நம்ம தான் பிரதான சக்தியா வர போறோம். நம்மள வந்து வீழ்த்த ஆளே இல்லை அப்படின்ற போது நினைச்சிட்டு இருக்கும் போது சடனா நம்ம தளபதி உள்ள வராரு. கட்சி ஆரம்பிக்கிறாரு. மாநாடு போடுறாரு. இவ்வளவு பேர் கூடுறாங்க. மக்கள் கிட்ட பெரிய சப்போர்ட் இருக்கு. புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல பேசுறாரு. அது பெருசா ரீச் ஆகுது. சோ இதனால வந்து அவங்க ரொம்ப பயந்து என்ன பண்றாங்கன்னா
அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணிருக்கு. என்னடா நம்ம வந்து ஃப்ரீயா அவங்க வந்து ரூலிங்க்கு 2026ல கேக் வாக் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு வந்து தளபதி குறுக்க நிற்கும் போது எப்படியாச்சும் அவரை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச எல்லா ட்ரிக்ஸுமே ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. லைக் அவதூறு பரப்புறாங்க, மீடியாஸ்ல வச்சு பேச வைக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு லைக் ஃபங்க்ஷன்ஸ் போனா இவங்களோட ஏன் போனாரு, அவங்களோட ஏன் போனாருன்னு அவங்க லிட்டரலாவே அதை பே பண்ணி அந்த பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதுக்காக ஒரு ப்ரொபகண்டாவை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லிட்டரலா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அப்படிதான் இன்னும் செய்வாங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் இன்னமும் நம்ம வந்து தளபதியை கேவலமா விமர்சிக்க அவங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா 2026 நம்ம ஈஸியா வின் பண்ணிடலான்ற ஒரு கனவை தளபதி வந்து அதை உடைச்சிட்டாரு. ஓகேங்களா? உதயநிதி வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரு. பட் அது வந்து இப்ப ரொம்ப வந்து அவரை வந்து காயப்படுத்திருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஒரு பத்திரிகையாளர் என்ன சார் இந்த மாதிரி வந்து நிவாரண பொருட்கள்லாம் மலைப்பகுதியில அந்த ஃப்ளட் வந்த ஏரியால வந்து கிடைக்கலன்னு சொல்றாங்க. அது உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும்போது இத்தனை வருஷம் ஒன்லைன்ல ஆன்சர் பண்ணிட்டு இருந்தவர் சடனா ட்ரிகர் ஆயிட்டு அப்ப நான் ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கிறாருன்னா அந்த அளவுக்கு அவர் ட்ரிகர் ஆயிருக்காரு. தளபதி வர்றதுக்கு அவரை அஃபெக்ட் பண்ணிருக்கு. சோ அவங்க பாஸ் இந்த சோ கால்டு இந்த மிலிட்டன்ட் அவங்களாம் யூடியூப் போட்டஸ்லாம் அவங்க வந்து அவங்க பாஸ் வந்து ட்ரிகர் ஆனதுனால அவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இவங்க உட்கார்ந்துட்டு எல்லாமே நம்ம வாதி ப்ரோ சொன்ன மாதிரி தான் உட்கார்ந்து அந்த கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொபகண்டா வந்து தளபதி அகைன்ஸ்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் இல்ல, இதுக்கு அப்புறமா இன்னும் டு தி கோர் எவ்வளவு அவர் டீகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ட்ரை பண்ண போறாங்க. பட் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல இருக்க வேண்டாம். பாஸ் பிரதர் சொன்ன மாதிரி அங்கங்க வந்து நம்ம அதுக்கு ரெஸ்பான்சஸ் கொடுத்துட்டு பீப்புள் இஷ்யூ என்ன இருக்கோ அதை வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஹைலைட் பண்ணி கொண்டு போகணும். அதுக்காக வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம்னு இல்ல, ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அந்த இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா காலையில நான் புதிய தலைமுறை நியூஸ் பார்த்துட்டே இருந்தேன். அங்கங்க டவுன் சவுத்ல ஃப்ளட் அதிகமா இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு நிவாரணம் போய் சேரல. நிறைய பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. ரோட்ல நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் இறந்ததுனால நம்ம டிவிகே சார்பா அவரோட இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். பட் அந்த நியூஸ் அப்படியே வந்து இதுவாயிடுச்சு. இப்போ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலுமே அவரோட இரங்கல் செய்தி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஃப்ளட் சைடு யாருமே போகவே இல்லை. சோ நம்ம வந்து டிபேட் ஆகாம நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அவங்க ஏதாச்சும் விமர்சனம் வச்சா நம்ம எதிர் விமர்சனம் வச்சுட்டு நம்ம பீப்புளோட ப்ராப்ளம்ஸ் எடுத்து சொல்லணும் ப்ரோ. இதுதான் என்னோட இது. ஓகே ஓகே. வேற குரு விஷ்ணு சொல்லுங்க. அதுல இப்போ நம்ம வந்து அவங்க நம்ம சொன்னோம்னா திருப்பி நம்ம ரிப்ளை பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டு போறதுனா நம்ம பண்ணுவோம். இப்போ நமக்கு தேவையில்லை ஓகேங்களா. ஆனா காமன் பீப்புளுக்கு வந்து டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கறவங்களுக்கு வந்து ரீச் ஆகும் போயிட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரீச் ஆகும். சும்மாவே இப்போ நானே இருக்கேன். இப்போ நான் பொலிட்டிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்காத வரைக்கும் சும்மா ஓப்பன் பண்ணா எனக்கு யாரு ஃபேவரட் எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நான் யாருக்கோ பார்ட்டிக்கு முன்னாடியே சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அவங்க சொல்றதா நான் யோசிப்பேன். ஓகேங்களா. சோ அப்படி நம்ம எதுவுமே ரிப்ளை பண்ணாம நம்ம எதுவுமே வந்து பதில் சொல்லாம இருந்தோம் வைங்களேன், இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு டிஎம்கே பார்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் அவங்க யாருமே வந்து இன்னைக்கு யார் கவர்மெண்ட்டோ அவங்களுக்கு வந்து அடிமையா இருப்பாங்க. நீங்க வேணா அவங்க சொல்லுவாங்க வீடியோ பாருங்க நான் திமுக அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ல மாட்டாங்க. இந்த மிலிட்டரி சரி, இந்திரகுமார் சரி, யூடியூப் டெஸ்டாலும் சரி, எல்லாம் சேஃபா விசி காமாங்க. ஏன்னா விசி காமா எல்லாருமே ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல யாரு அப்படின்னு தெரியாது. ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே ஒரு மாதிரி காமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோவும் அலைன்ஸ் நினைக்கிறாங்கல்ல. சோ அவங்க யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அந்த சேஃப் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. ஆனா அதுவே நாளைக்கு ஏடிஎம்கே பார்ட்டி வந்துச்சுன்னா இவங்க எவனும் திமுக இருக்க மாட்டாங்க. இந்த திமுக இப்ப பேசிக்கிற மாதிரி நக்கலா உட்காந்துட்டு எடப்பாடி பேசிட்டு இப்பெல்லாம் பேசவே மாட்டாங்க. எடப்பாடி கவர்மெண்ட் எங்க இருந்தாலும் தெரியாது. மூஞ்சே கட்டாம பேசிக்கலாம். நீங்க வீடியோ பேரவையில் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடி 2021 அப்பவே ஆரம்பிச்சு வெறும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தான். டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பேச காட்டி பேச ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும். சோ அப்படியே கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. இங்க வந்து அவங்க நரேட்டிவ் செட் பண்றதுதான் யூஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா. சோ நம்ம என்னன்னா அவங்கள நம்ம திருப்பி கேட்கறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேட்டாதான் அவங்களுக்கு வந்து ஒரு
நம்மளுக்கு நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்றோம் அவ்வளவுதான். இப்ப நம்ம இங்க அவனுங்களை வந்து எவனாச்சும் ஒரு நம்பிட்டு இருப்பான்ல ஒரு 4 பேரு காமனா இருக்கிறவன் நம்பிட்டு இருப்பான். திமுக இல்லாம எந்த கட்சியும் நம்ம நம்பி ஸ்ப்ரெட் பண்றவன் இவன் யாருன்னு நம்ம எக்ஸ்போஸ் பண்றது பெட்டர். ஏன்னா நாளைக்கு வந்து அவனை ஒரு சோர்ஸா எடுத்துக்கிட்டே அவன் வரக்கூடாது. இவன் இந்த கட்சி அப்படி சொல்லி நான் வந்து இந்த மிலிட்டன்ட் இருக்காங்கல்ல அவன் வந்து நான் இன்னொரு பார்த்தேன் அவன் வீடியோ ஒன்று பார்த்தேன். என்னன்னா அவன் வந்து இவரு திராவிட மணி இருக்காருல்ல அவருதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அவனுக்கு. அந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தேன் நானு. சோ எல்லாருமே வந்து அங்க ஒரு நிறைய செட் பண்ணலாம் வந்திருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட் கிரவுண்ட் போயிடுவானுங்க. சோ அவங்க யாரு என்னன்னு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அவ்வளவுதான். இதுதான் சொல்லணும். சோ இக்னோர் பண்ண முடியாது. கண்டிப்பா இக்னோர் பண்ண முடியாது. அவங்க பண்ற அவதூற நம்ம போய் நம்ம நிரூபிச்சே ஆகணும். டிஃபன் பண்ணி தான் ஆகணும். எதிர் நம்ம தற்காப்பு ஆட்டம் ஆடிதான் ஆகணும். அதே மாதிரி வந்து அத மாதிரி வந்து இப்போ நான் என்னோட அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட்ல போனது அதுக்கு எதுவுமே ட்வீட் பண்ணிருக்க மாட்டேன். எதுவுமே நான் ரிப்ளை கூட பண்ணிக்க மாட்டேன். எல்லாரும் நான் அது தேவையில்லை. ஏன்னா இப்போ நான் ஒரே போஸ்ட் ஒரே பாயிண்ட்ல போஸ்ட் மாத்துறேன். அந்த பிரைவேட் ஜெட்டே வந்து அங்க சென்னையில இருந்து வரவங்களுக்கு டிடி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ போஸ்ட் என்ன மாதிரி இப்போ யாரெல்லாம் வராங்களோ இன்வைட் பண்றாங்களோ அவங்க வரதுக்கு அந்த ஜெட்னா அவங்க போஸ்ட் மாறுதா நம்மளுக்கு தெரியாது. எந்த இதுல ஒரு செக்யூரிட்டி செக்ல ஒரு வீடியோ வச்சு நீங்க பேசுறாங்க அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். அதுல ஒண்ணுமே இல்ல. அது அப்படி என்னவா இருந்தாலும் பீப்புளுக்கு தேவையே இல்லை. அவங்களே வந்து இன்னும் அவங்க லைஃப் அவங்க பார்த்து போறாங்க. ஏன்னா நீங்க நம்ம எல்லாருமே நம்ம லைஃப் ஒழுக்கமா இருக்குமோ நமக்கே தெரியாது. இதுல வந்து மத்தவங்களை வந்து பாக்குறதுல எவ்வளவு டைம் இல்ல. அவங்க வந்து 1000 பிரச்சனை இருக்கு. இவனுங்க அதை வச்சு இவனுங்க பண்ற நேரத்துக்கு சீராஜேந்திரன் இருக்கிறானுங்கல்ல இது எதுக்கு தெரியாது. இவனுங்க வந்து எல்லாருமே வந்து மனசுக்குள்ள என்னன்னா நம்ம வந்து திராவிட கொள்கையை ஃபாலோ பண்றாங்க, பெண்களை அசிங்கமா பேசக்கூடாதுங்கிறதுதான் இவனுங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த சீராஜேந்திரன் டாபிக் கொண்டு வந்தது அந்த டாபிக்கை வச்சு இந்த டாபிக் பேசணுங்கிறது தான். இந்த ஏர்போர்ட் இந்த ஜெட்ல இவங்க போனாங்க. அதை பத்தி பேச வரல. நீ அதை பத்தி பேச வரணும்னா என்ன மயிர்கதை டைரக்டா அதுக்கு வர வேண்டியதானே. இந்த கதையெல்லாம் சொல்லுவானுங்க. சொல்லிட்டு சீராஜேந்திரன் யாரு அப்படிங்கிறது அவங்க சீராஜேந்திரன் மட்டும் இல்ல. இந்த கதையை சொல்லணுங்கிறதுக்காக ராஜேந்திரன் யாரோ ஒரு பொய்யை கிளப்பி இதே மாதிரி ஒரு ஜெட்ல போனாரு இவங்க கூட போனாரு சொல்றதுக்காக ராஜேந்திரன் கதையை கொண்டு வந்து பேசுறாங்க. அதனால டெலிட் பண்ண மாட்டாங்க. வீடியோவா தெரிஞ்சு போடுறாங்க. அந்த மேட்டரை போய் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுதான் ஒரே இன்டென்ஷன். நன்றி ப்ரோ. இப்போ நேத்து நடந்தது இதெல்லாம் ஓகே. அந்த பிரச்சனை டிஃபன் பண்ணது எனக்கு என்ன ஒரு 2-3 நாளாவே தோணிட்டு இருக்குன்னா நான் லாஸ்ட் வீக் வந்து டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை டவுன்லோட் பண்ணேன் 2021. அதை பார்த்தா நிறைய இதை அவங்க பண்ணவே இல்லை இன்னும். அதுல வந்து ஒரு 2-3 விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதை பத்தி இப்ப நம்ம வந்து டிஎம்கே வந்து கொஸ்டின் நிறைய அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணி நான் நோட் போட்டுக்கிறேன். அவன் 2020 தேர்தல் அறிக்கையில எதுவுமே பண்ணதில்ல அவங்க. அதுதான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப நம்ம வந்து நம்மள கொஸ்டின் கேட்க வச்சுட்டு அவங்க பதில் சொல்ல அலைய விட்டுருக்க மாதிரி அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. என்னன்னா அவர் இவங்க நம்ம அதை டிபெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கிட்ட இருக்க இவ்வளவு ஃபோர்ஸ் அவங்கள கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சா அவங்க டிபெண்ட் பண்றதுக்கு எங்கேயுமே போக முடியாது. இப்போ ஒண்ணு இல்ல 2021ல நம்ம பட்ஜெட் படி இவனுங்க வந்ததுக்கு அப்புறமே சொன்ன அளவு எவ்வளவுன்னா தமிழ்நாட்டோட கடன் வந்து 5.7 lakh crore. ஆனா இவங்க தேர்தல் சொல்லும்போது எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 9 லட்சம் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அங்கேயே அடிச்சு தான் அவங்க பேசியிருக்காங்க. செகண்ட் இந்த மின் இணைப்பு வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்கா மாத்திடுவோம் பிளஸ் இந்த இதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்க சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு இந்த லோன்ல வீடு வாங்கிருக்காங்கல்ல
அவங்க வந்து இந்த இது ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஐடின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணாதான் அந்த லோன்ல வீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு. அது பண்ண நிறைய பேருக்கு கிடைக்கல. அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டுலாம் அவங்க வரல ஓட்டு வாங்கும் போது. இந்த மாதிரி அவங்களோட நிறைய நரேட்டிவ் செட் பண்றதுல நம்ம இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணா அந்த இவனுங்க அந்த மில்டன் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வாய் பேசுறது இல்லை. அவனை டேக் பண்ணி கேள்வி கேட்டான். ஏன்னா நான் ரொம்ப சின்ன ஐடி. இப்போ இந்த வாத்தி இவங்கள மாதிரி பெரிய பெரிய ஐடிலாம் இதை பத்தி போய் கேட்க ஆரம்பிச்சா டிபெண்ட் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அவனுக்கு பாயிண்டே இல்லை. அதுல நம்ம இது சைடு நம்ம டிபெண்ட் பண்ணிக்கணும் நம்மளோட விஷயத்தை. சைடுல போய் நம்ம நிறைய கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி அது 505 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க டிஎம்கேல இருந்து. இந்த மாதிரி நாங்க பண்ணுவோம். அதுல முக்காவாசி மேல பண்ணல. அது நெட்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி எல்லாருமே டவுன்லோட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா இவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க தலை தெரிஞ்சு ஓடிடுவாங்க. இது என்னோட பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? இது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த ஏற்கனவே நந்தன் ப்ரோ எடுத்த ஸ்பேஸ்ல நம்ம பேசியிருந்தோம் பர்சனல் அட்டாக்ஸ் வருவாங்கன்னு. அதான் இப்ப நடந்திருக்கு. இப்ப இந்த மேட்டர் வந்து எம்ஜிஆருக்கு போட்ட அந்த ஸ்கெட்ச் அதை இன்னும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுட்டே இருக்காங்க. நடிகர்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க பர்சனல் லைஃப் தான் பெட்ரூம்ல இதான் நடக்குது அப்படின்னு. அந்த கிசு அந்த மஞ்சள் பத்திரிகை ஷேட் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல மக்கள் கியூரியஸா பார்ப்பாங்கன்னு நினைச்சு தொடர்ந்து திரும்பி ஒருத்தனோட பர்சனல் ஸ்பேஸ வந்து அட்டாக் பண்றது, அவன் பர்சனல் ப்ரொஃபைல காலி பண்ற வேலையை பண்ணிட்டே இருக்காங்க. இது இப்ப சமீபத்துல அதிகமானதுக்கான காரணம் டிஎம்கேவோட ஐடி மீட்டிங் வந்து மண்டல வாரியா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு ஊர்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே எல்லா பாய்ஸும் ஸ்லீப்பர் செல்ஸ் ஆக்டிவேட் ஆயிட்டாங்க பூரா. அதனாலதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப மழையும் தமிழ்நாடு ஃபுல்லா பெருசா பேஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப தெளிவா பேசுனாங்க. எல்லாருமே என்னென்ன பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சனோ அதை எல்லாருமே நோட் பண்ணி கரெக்டா சொல்லிட்டாங்க. கண்டுக்காம இருக்கவும் முடியாது, அதே நேரத்துல இதை மட்டுமே கண்டுட்டு இருக்கவும் முடியாது. அப்ப எதிர் விமர்சனம் பண்ணாமயும் இருக்க முடியாது. இந்த மாதிரி நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. நீங்க அடிச்சே ஆகணும். அதுல வந்து ஒன்றும் மாற்றம் இருக்கு இல்லை. ஏன்னா அடிக்காம விட்டோம்னா இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற இந்த செய்திகளை ஃபாலோ பண்ற பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல எல்லா பொலிட்டிக்கல் செய்திகளையும் ஃபாலோ பண்ற ஒரு ஆளுக்கு இந்த புரிதல் இருக்கும். இவங்க யாரு, இவங்க எதுக்காக பேசுறாங்க, தொடர்ந்து 10 நாள் டிபேட் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஓ இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க போல, அவங்க அப்படி பேசுறாங்க போல. ஆனா அப்படி இல்லாத ஆளுகளுக்கு, ரேண்டமா நியூஸ் பாக்குற ஆளுகளுக்கு, ரேண்டமான செய்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆட்களுக்கு, இந்தியாவோட பிரசிடென்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு வித்தியாசம் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க எல்லாம் ஷார்ட்ஸ் பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, இந்த மஞ்சள் பத்திரிகை செய்திதான் உண்மையாயிரும். இந்த விஷயத்தை நீங்க எதுக்கு இப்ப தலைவர் விஜய் நோக்கியா இவ்வளவு காட்டமான விமர்சனங்கள் வந்து இப்படி பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட், இது வரைக்கும் தமிழகத்துல இருக்கிற கட்சிகள், தற்போது நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி சொல்ல, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அதிகமான பெண் வாக்காளர்கள் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா வந்து தாவேகா இருக்கு. இப்ப பெண்களோட சைக்காலஜி படியே ஒருத்தரை காலி பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு அவர் நடத்த கெட்டவரு, அவர் நடத்தையில சந்தேகம் இருக்கு, அவர் மேல கலங்கம் கற்பிக்கிறது, அவர் இந்த மாதிரி எல்லாம் செயல்படுறாருன்னு சொல்றது அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பெண்களுக்கு பிடித்தமான பெண்களின் அண்ணன், பெண்களின் தோழன், பெண்களின் காவலன் வந்து இல்ல, இவர் வந்து வேற ஒரு ஃபேஸ் வச்சிருக்கிறாப்ல, அதான் நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஊடகவியலாளர்கள், சரி பொதுவா இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான நண்பர்கள் வந்து அதை வந்து பகிர்றாங்க. இதை வந்து தொடர்ந்து பண்றாங்க. நீங்க ஆனா அதை ஓப்பனா உடச்சிட்டீங்க. இப்ப நீங்க ஸ்பேஸ்ல பேசுற பல பேர் வந்து அந்த விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டீங்க. காசு வாங்கிட்டு தான் பண்றாங்க, ஆமா காசு வாங்கிட்டு தான் பண்றாங்க, ஒரு ப்ரொபகேண்டாவா பண்றாங்க, ஆமா ப்ரொபகேண்டாவா தான் பண்றாங்க. ஐடி ஆபீஸ் மாதிரி ஒரு ஆபீஸ் போட்டு மாசம் மீட்டிங் போட்டு என்ன அஜெண்டாவை அடிக்க போறோம், யார் அடிக்க போறோம், என்னென்ன சொல்லி அடிக்க போறோம், எல்லாமே பிளான் பண்ணி பேசி அதுக்காக ஐடிஸ் உருவாக்கி அந்த போடப்படுற விஷயங்களை ரீட்வீட் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணி என்னமோ இதுதான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய வந்து செட் பண்றாங்க. நம்ம அது பல தடவை பேசிட்டோம். ஆனாலும் திருப்பியும் வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம கட்டமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோமோ அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, தற்போதைக்கு களமா
களமாடி ஓடிட்டு இருக்க எல்லா பெரிய ஐடிஸுமே ஸ்ட்ராங்கான கண்டெம்மை வந்து அவங்களுக்கு அப்போசிஷன்ல வச்சுட்டே தான் இருக்கீங்க. தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப இதை தாண்டி நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். அது என்னவா இருக்க போகுது? இல்ல நம்மளும் பதிலுக்கு ஹேஷ்டாக் போட போறோமா, இல்ல சவுத்துல இருக்கக்கூடிய மலை பிரச்சனைகள் எல்லாம் கேப்சர் பண்ணி இந்த மலைக்கு எங்க போனீங்க அப்படின்னு கேட்க போறோமா, இல்ல இந்த தேர்தல் அறிக்கைகள் குறித்தான கேள்விகள் எழுப்ப போறோமா? இப்போ இன்னொரு விஷயம் ஆரம்பத்துல சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டேன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா திரு ஈ.கே. இளங்கோவன் குடும்பத்தினருக்கும் மற்ற அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்குமே வந்து நம்ம ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அவங்களோட எப்பயுமே தமிழக வெற்றி கழகம் இருக்கும்னு சொல்லிக்குவோம். இந்த இடத்துல வந்து இவங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து ஈ.கே. அவர்கள் மறைவுக்கு வந்து அஞ்சலி வைப்பதா சொல்லியிருக்காங்க. ட்விட்டர்ல இப்பதான் ட்வீட் பண்ணியிருக்காங்க. தோழர்கள் பகிர முடிஞ்சா பகிர்ந்துக்கோங்க. இப்ப என்ன மேட்டர்னா, இந்த விஷயம் இருக்கட்டும், அவர் மறைந்துவிட்டார், அது முடிஞ்ச சாப்டர். இப்ப அடுத்து வர சாப்டர் என்னன்னா, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து எம்ஜிஆருக்குரிய திண்டுக்கல் இடைத்தேர்தல் மாதிரி நம்ம நிக்க போறோம்னா ஆட்டமே வேற. இல்ல நம்ம கண்டெஸ்ட் பண்ண போறதுல நம்ம இலக்கு 2026 தான் அப்படின்னா, இந்த 2026 எலெக்ஷன்ல நீங்க என்னென்னலாம் தில்லுமுள்ளு வேலை பார்க்கறாங்க இந்த இடைத்தேர்தல்ல அப்படிங்கிறத ஓப்பனா உடச்சு முன்னாடி என்ன இடைத்தேர்தல் வந்தாலும் நாங்க நிக்க மாட்டோம். இப்ப நம்ம அதுக்கு தாண்டி இப்ப ஈரோடு கிழக்குல இவர் இப்ப ஈ.கே. இளங்கோவன் ஜெயிக்கும் போதே பட்டியல வைத்து மக்களை அழைத்தனர் அப்படின்னு வந்து ஒரு பெரிய அலிகேஷன் வந்து வச்சாங்க எதிர்கட்சிகள். உண்மையிலே அப்படிதான் இருந்துச்சு. மீடியாக்காரங்க யாருக்குமே மக்கள் பேசலங்கிற விஷயம் எல்லாம் நடந்துச்சு. இப்ப ஈரோடு கிழக்குல டிவிகே சேர்ந்தவங்க எத்தனையோ 1000 பேர், எத்தனையோ லட்சம் பேர் வந்து அந்த தொகுதியிலுமே இருப்பாங்க. இனி அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்மையா கண்காணிச்சு அங்க ஒவ்வொரு விதிமீறல் நடக்கும். ஒவ்வொரு தடவை வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க, ஒவ்வொரு தடவை மக்களை ஏமாற்றுவாங்க, ஒவ்வொரு தடவை பரிசு பொருளை கொண்டு வருவாங்க. இப்ப இது எல்லாமே இந்த சர்க்கிள் எல்லாமே திருப்பி நடக்கும். இவங்க ஒரு தேர்தலை எவ்வளவு முறைகேடா அணுகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஓப்பனா எந்த கட்சியா வேணா இருந்துட்டு போகுது, முறைகேடுகள் நடக்கிறது அப்படிங்கறத ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இவங்களால அது பதிலே சொல்ல முடியாது. அவங்க அதெல்லாம் தாண்டி வேற லீக்ல போய் தான் இதே பண்ணுவாங்க, முறைகேட பண்ணுவாங்க. இருந்தாலும் அதையும் நம்ம உடச்சு எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ இவங்க நம்ம மேல இருக்கிற இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பொய்யா, புரட்டா, புரளியா அப்படியே கடந்து போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ஓகே தோழர். வேற யாரும் பேசுறீங்களா? தினேஷ், ரிஸ்வான், வெண்ணிலா பேசலாமா? பேசலாம். சொல்லுங்க திவாகரன். எனக்கு பர்சனல் நான் என்ன சொல்ல வரேன்னா, பர்சனல் லைஃப் இதெல்லாம் வந்து நம்ம ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து அவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அது அவர் நிமிஷம் நம்ம அந்த டாபிக் பத்தி பேசல. நம்ம பேசுற நம்ம பேசுற டாபிக் வந்துட்டு அந்த கருத்து கணிப்பு, பொய்யான கருத்து கணிப்போ, அப்புறம் பாஜக ஆதரவாளர் அவர் கூட ஏன் போனாருன்ற பத்தி தான். நீங்க சொல்ற டாபிக்க நான் ஒரு டாபிக்காவே நினைக்கல. அத அவங்க தற்குறித்தனமா அறிவு இல்லாம பேசுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேன்ஸ் வந்து ஆக்சுவலா குறை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல மாட்டேன்றாங்கன்னு நான் சொல்றேன். நம்மளுக்கு வந்து கல செயல்பாடுகளே இல்லாம இருக்குன்னு அதான குறை சொல்லணும். அடுத்த மாநாடு எப்போ, இல்ல பிரஸ் மீட்ஸோ, இன்டர்வியூஸோ, ஸ்டேட்மெண்ட்ஸோ எல்லாம் ரெகுலரா இல்ல. இப்படியே இருந்தா எப்படி ப்ரோ? நம்ம அது அந்த விஷயத்த பத்தி பேசி குறை சொன்னா ஒரு இப்ப தலைமைக்கு போனா அதை மாத்திக்கிட்டு அதை ரெகுலரா பண்ணுவாரு எனக்கு தோணுது. பேச வேண்டிய விஷயத்த பேசாம இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தான் என்னோட கேள்வி. இப்படியே ரொம்ப நாள் பேசுறேன்டாவே இருக்குமே. சொல்லுங்க. அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது பயங்கரமா கிரவுண்ட் ரியாலிட்டில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து என்னோட புரிதல் நான் என்ன இது பாக்குறேன்னா,
நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 3 இயர்ஸா இப்ப டிஎம்கே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அது தளபதி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க உள்ள ஒரு அமைச்சர்ல இருந்து சிஎம் வந்து டெபுட்டி சிஎம் வந்து யாருமே ஒரு லேம்ப்லைட் கொடுத்து யாருமே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணதே இல்லை. யாருமே கண்டுக்காம நாங்க தான்டா 200 எங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லைங்கிற ஒரு நிலைமையில தான் வந்து இவ்வளவு நாள் வந்தாங்க. இப்ப வந்த உடனே ஜஸ்ட் ஒரு 2 மீட்டிங்லயே அந்த மக்களுக்கு இருக்கிற அந்த வரவேற்பு இருந்து அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எதுவும் சொல்லாம இருந்தாலும் அந்த பயத்தோட வெளிப்பாடாதான் அவங்க தளபதி வந்து உரிமையில பேசுறதா இருக்கட்டும், சிஎம் பேசுறதா இருக்கட்டும், இது வரைக்கும் பூரா எல்லாத்தையும் பெரிய இது மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த உதயநிதி வந்து வார்த்தையை விடுறது எல்லாமே அது மிகப்பெரிய ஒரு அவங்களோட பதட்டத்தோட வெளிப்பாடாதான் இதாகுது. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் ஒரு நண்பர் சொன்னாரு, அவங்க எப்படி இந்த விஷயத்த டைவர்ட் பண்ணி அவரை எப்படி நெகட்டிவா அவரை வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணலான்ட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த விஷயமே அவரை எதுலையுமே நீங்க வந்து தளபதி வந்து பூத்த முடியாது. மத ரீதியாகவும் எப்படியுமே அவர் வந்து நம்மளால ஒரு விஷயத்துக்குள்ள அடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாலுமே அது ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட எப்படி இதை பார்ப்பாங்க? நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஒரு இந்தியாவில இன்டெலிஜென்டான மக்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களை பாக்குறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி தேவையில்ல விஷயங்களை இது பண்றத வர பிஜேபின்னு சொல்றது எல்லாமே மக்கள் ஈஸியா நம்பிடுவாங்க. நம்ம ஈஸியா வந்து அவர் அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணலான்னு. பட் இது எல்லாமே நம்ம தளபதிக்கு பாசிட்டிவா தான் எல்லாமே அமையுமே தவிர, ஏன்னா இத்தனை வருஷம் அவரை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் பேசுனது இல்ல, ஒரு கருத்தை முன்னெடுத்தது இல்ல, எல்லா இடத்தையும் நம்ம இடத்த நிக்கிறத வர ஏன் மக்கள் என்ன கேட்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய இடத்த விட்டுட்டு வந்தவர் இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவா இது பண்றாங்கிறது நம்மளுக்கு எல்லாமே அது பாசிட்டிவாவும் ஆதரவா தான் அமையுங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு ஒரு சிந்திக்க தெரியாதவங்க இல்ல. சோ எங்க மக்கள் ரொம்ப இதா இடம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எதுக்குடா மக்கள் பிரச்சனை பேசாம இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, ஏன்னா எதுக்கு இவங்க தேவையில்லாம அவர் வந்து நல்லது பண்ண வந்த ஒருத்தரை இப்படி இந்த அளவுக்கு வந்து கேவலமா பேசுறது இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு மக்கள் தான் புரிஞ்சுப்பாங்க அதை. ஸோ அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா தான் அமைய தவிர எல்லாமே நெகட்டிவ் ஆகாது. அண்ட் அடிக்கடி தளபதி அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது இன்னும் இதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட அவங்க போவாங்க. அதை நம்ம வந்து நம்ம கண்டிப்பா ஏதுகொண்டுதான் ஆகணும். சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. தினேஷ் நீங்க சொல்லுங்க தினேஷ். ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்குள்ளேயே சில என்ன சொல்றது நம்ம தோழர்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி ஒரு விஷயம் நம்ம சொல்றாரு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முழு ஒத்துழைப்பு அவருக்கு நம்ம கொடுக்கணும். அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா நம்ம அதுக்கு முரணாதான் சில பேர் வந்து செயல்படுறத நான் பாக்குறேன். இப்ப எப்படின்னா இப்போ இந்த மாதிரி நம்மள அவதூறா பேசுவாங்க, அவன் மேல பொய்யான அவதூறு நிறைய வைப்பாங்க அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி. நம்ம என்ன பண்றோம்னா அதே விஷயத்தை நம்ம தளபதி மேல திரும்ப அந்த ஒரு விஷயத்தை அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா பேக்கா நம்ம திரும்ப அதே மாதிரி நம்மளும் இன்னும் சினிமா பீரியட்ல நம்ம இருந்தப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப இங்க வந்து நம்ம மேல ஒருத்தங்க ஒரு பேக்கான ஒரு அலிகேஷன் வைக்கிறப்போ நம்மளும் அதே மாதிரி சில விஷயங்களை பண்றோமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய பெரிய ஐடியில நிறைய பேர் இருக்கவங்க அதை பண்றதையுமே பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம நண்பர் இப்போ நீங்க இருக்கீங்களா, உங்களோட கருத்துக்களை நான் பார்த்திருக்கேன். அது எல்லாமே ஆக்கப்பூர்வமா இருக்கு. நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கரெக்டான ஒரு வேலிட் பாயிண்ட் கிடையாது. நீங்க ஏன்னா கரெக்டா ஒரு டீடைலா அனலைஸ் பண்றீங்க, அது கரெக்டா அதுக்கான தரவுகளை எடுத்து வச்சு நீங்க பேசுறீங்க. சோ இந்த மாதிரி நம்ம பேசலாம், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அந்த அல்லுசில்கள் பேசுற விஷயத்துக்கு நம்ம பெருசா வந்து ஒரு அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம போட்டி போடுறோமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. அவங்களுக்கு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவங்க என்ன விஷயத்த பண்றாங்களோ அதே சில பேர் பண்றாங்க நான் பார்த்துட்டு தான். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ அதுதான் இப்போ நிறைய மிலிட்டரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து ஒரு இப்போ டிஎம்கே தான் இருக்கு அப்படின்னா உண்மையாலுமே மக்களுக்காக அவங்க விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னா மக்களுக்கு இப்ப எவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு விஷயத்தை பத்தி கூட அவங்க இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது, மக்களுக்கு இந்த தேவை இருக்கு அப்படின்றத பத்தி என்னைக்குமே அவங்க பேசுனது கூட நான் பார்க்கவே கிடையாது. ஏதாவது ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா அதை பத்தி அவங்க பேசுறதே கிடையாது. எப்போ அடுத்தவங்க மேல அலிகேஷன் வைக்கலாம், அடுத்தவங்க எப்ப குறை சொல்லலாம், அடுத்தவங்க எப்ப மட்டம் நடத்தலாம், இந்த மாதிரி விஷயங்களே தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ இப்ப நாம என்ன பண்ணணும்னா அவன் யாரை சப்போர்ட் பண்ணி பேசணும், அவங்க போயிட்டு நமக்கு என்னென்ன அலிகேஷன்ஸ் இருக்கோ நம்ம நமக்கு என்னென்ன
மக்களுக்கு எதிராக பிரச்சனைகள் என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம சுத்தி இருக்க பகுதியில் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் வச்சு அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும், அவனை பேச வைக்கணும். இதுக்கு நீ என்ன சொல்ல வர அப்படின்றத அவங்க பேச வைக்கணும். அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். அதை நம்ம பண்ண தவறுறோம்னு ஃபீல் பண்றேன். நம்ம ஏரியால சுத்தி எங்க என்ன பிரச்சனை இருக்கோ, நம்ம கண்கூட என்னென்ன பிரச்சனைகளை பாக்குறோம், மழை வெள்ளத்தால எங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கோ, இதை அவங்க கிட்ட கேட்கலாம். இதுக்கு என்ன அவங்க கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்கப்போ இதை அவங்க முன்னாடி வச்சு இதுக்கான என்ன விஷயங்கள் அப்படின்றத அவங்க கேட்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு எதிராக நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மேல இந்த 2 நாளா தளபதி மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு அதை எல்லாமே நம்ம பெருசா நம்ம அதை இது பண்ணிக்க வேணாம்னு தோணுது. நம்மளே அதை பத்தி பேசி அதை இன்னும் ஒரு ஆஜர் கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம்னு எனக்கு தோணுது. சின்ன விஷயமா பேசிட்டு ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமா சேர்ந்து அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அதை இன்னமும் கொஞ்சம் வைடா பெரிய லெவல்ல ரீச் பண்ண வச்சிரோமோ அப்படின்றது எனக்கு ரொம்ப தோணுது. நம்ம தோழர்கள் நிறைய பேருமே வந்து தலைவர் வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு விஷயத்த பண்றவருக்கு நம்ம இப்படி போனோம்னா இது பெருசா பேசப்படும் அப்படின்றது அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். பட் அவங்க வந்து கரெக்டான ஒரு தவறான பாதையில இருந்திருந்தா அவர் அந்த விஷயத்த வந்து இப்படி பண்ண மாட்டாரு. அவர் பின்னாடி இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் நம்ம பின்னாடி இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி தவறான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா வெளிப்படையா அவர் போய் அங்க போகணும் வரணும்ன்றது வந்து அவருக்கு கிடையாது. அவர் பண்ண மாட்டாரு. நம்ம ஃபர்ஸ்ட் அதை ட்ரஸ்ட் பண்ணணும். அவர் ஒரு தலைவனா நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அவரோட முடிவுகள் அவரோட செயல்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவரு வந்து தப்பு பண்ற மாதிரியே சில பேர் நம்ம கிட்ட இருக்க நம்ம ஐடிஸ் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பேசுறாங்க. அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் இத பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்கன்றது சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அட்ரஸ் பண்றது ஓகே, பட் என்னன்னா அது ஓகே தான், அட்ரஸ் பண்றது ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா உதயநிதி இருக்காரு இல்லையா, இப்போ அவரை பத்தி நம்ம எடுத்து போட்டு அந்த மாதிரி திரும்பவும் நம்ம அதே மாதிரி ஒரு சின்ன அப்படின்றது அதை தவிர்க்கலாம். அது பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப என்ன பண்றாங்க கலைஞர்ல இருந்து நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா நம்மள தூக்கி உள்ள போட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தரக்குறைவா நம்மள இது பண்ணாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. நம்ம பதிலுக்கு தரக்குறைவாவோ ஏதோ சின்னதா அது நமக்கு தான் வாழ்க்கையில செல்ஃபெல்லாம் விளையாடுற மாதிரி ஆயிடும். நம்ம பதிலடியை கொடுக்கணும். அந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது நம்ம அதுதான் அவர் சொன்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும்னு நான் நினைக்கிறேன். நம்ம என்ன பண்றோம்னா அவர் சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்காம அதை மீறி போறோமோ, அதை மீறி நம்ம செயல்பட்டு இருக்கோம்ன்றது எனக்கு பெரிய ஒரு கருத்து இருக்கு. சொல்லுங்க. இப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ நேற்று இந்த அவதூறு பத்திலாம் வந்து பேச வேண்டாம்னு, அதை பத்தி கண்டுக்காதீங்க, மக்கள் பணியை பத்தி பேசுங்க. இப்போ நான் வந்து ஒரு நார்மல் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு அரசியல் அவ்வளோ தெரியாது. தளபதி வர வரைக்குமே எனக்கு அந்த அரசியல் இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதை பத்தியும் நான் ஏன்னா பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து மாறி வந்து மக்களுக்கு நல்லது செய்யறது இல்லாம மாறி அவங்களை இவங்களை குறை சொல்றது, இவங்க என்ன பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவதூறு எப்படி பரப்புறாங்களோ, இது வந்து அப்பல இருந்தே எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா அம்மா இருந்தது இவங்க இருக்கும் போதுமே மாறி இந்த குற்றச்சாட்டுகள் இது மட்டும் தான் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நான் மக்களுக்கு என்ன செய்ய நல்லது செஞ்சேன் ஆட்சியில, இல்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது அது மாதிரி பேசவே மாட்டாங்க. எனக்கு அந்த அரசியல் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ நேற்று நடந்த அவதூறு வந்து பர்சனல்ன்றது அது யாரை பத்தியும் பேசக்கூடாது, அதை நான் விட்டுறேன். இப்போ சி ராஜேந்திரன் அவர்கள்ன்றது வந்து அவர் வந்து பிஜேபின்னு சொல்றாங்க. சோ ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு வந்து நான் நார்மலா திங்க் பண்ணும்போது அவரையே கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு திங்க் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து அவர் யாருன்னு தெரியாது. ஒரு நார்மல் தளபதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் தளபதி பத்தி நல்லா தெரியும் எனக்கு. பட் அவருடைய கார் டிரைவர் அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. சோ இப்போ வந்து அது வந்து நீங்க வந்து அதை வந்து நம்ம பதிலே கொடுக்காம அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி இப்ப யாரு அப்படின்ற கொஸ்டின் எனக்கு வரும். சோ சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து அந்த நேரத்துக்கு, அதாவது ஒரு நாள் 2 நாளும் அந்த விஷயம் அது வந்து ரொம்ப அந்த மீடியால போய் ஹைலைட் பண்ணும்போது கண்டிப்பா அதை வந்து அதுக்கு பதில் கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ராஜேந்திரன் இத்தனை வருஷமா வந்து ஒரு கார் டிரைவரா இருந்திருக்காரு. ஏன்னா நம்ம அவ்வளவு டீடைலா வந்துட்டு நம்ம ட்விட்டர்லயே இருந்து இதெல்லாம் பார்க்க போறது இல்லை. இப்ப நம்ம அரசியல்னு வரும்போதுதான் நான் இவ்வளவு ஃபாலோ பண்ணி இந்த அரசியல் கட்சிகளை பத்தி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ சில விஷயங்கள் வந்து சரி இல்ல நம்ம கட்சியில இருக்கிறோம், சில விஷயங்களுக்கு அப்பா
அப்பவே பதில் சொல்லணும். மத்தபடி மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காங்க, அதையும் போடணும். அது மட்டும் போடாம என்ன அவதூறு வேணா நீங்க பேசுங்க அப்படின்னு அது வந்துட்டு அப்படியே விடக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு சொல்ல வேண்டிய வேண்டிய விஷயங்களுக்கு சொல்லணும். அண்ட் பர்சனல் லைஃப பத்தி அத வந்து தேர்தல் சமயத்தையும் சரி பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இந்த சென்ட்ரல்ல வந்து ஓட்டு வாங்கி நானுமே அது மாதிரி தான் போட்டேன். ஏன்னா அவங்க வந்து கூட இப்பயும் என்ன சொல்றாங்கன்னா தளபதி மேல பிஜேபி கூட வந்து அவங்க கூட போறாங்க. அந்த நம்ம மக்களை வந்து பிஜேபிக்கு எதிர்க்க இது பண்ணிட்டு அவங்க வந்து ஒன்னா சேர்ந்து இதுதான் வந்து தளபதியுமே அந்த மாநாட்டுல சொன்னாரு. சோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும். அந்த கருத்து கணிப்பு பத்தி நீங்க கேட்டீங்க. கருத்து கணிப்புன்றது வந்து அவங்க ஆட்சியில இருக்காங்க, அவங்க வந்து அதை வந்து நிரூபிக்கணுமே அவசியம் கிடையாது. பட் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. என்னன்னா எதிர்கட்சி இருக்கு, சென்ட்ரல் ஆட்சி இருக்கு, நம்ம கட்சி ஆரம்பிச்சு 6 மாசம் ஆச்சு. பட் நம்மளுக்கு அந்த பவர் மக்கள்கிட்டயும் பவர் இருக்கு. அண்ட் வந்து மீடியாலயும் வந்து நம்மளை பத்தி நிறைய நியூஸ் ஒரு வந்து எந்த நியூஸும் ஒரு முதல்வர் பத்தி பேசுறாங்கன்னா யாருமே அது வந்து கேட்கறதுக்குமே ரெடியா இல்ல. பட் தளபதி பேசும்போது அது கேட்க வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது இந்த இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு வந்துட்டாங்களே, சோ இது வந்து எப்படியாச்சும் இது பண்ணணும், மழை கடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒண்ணுமே இல்லாம ஒரு சர்வே எடுத்து அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களும் அவங்க ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சோ மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அடுத்த தடவை ஓட்டு போட போறாங்க. பட் நம்ம புதுசா வரோம், நம்ம புதுசா வரும்போது இவங்க ஏன் இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறாங்கன்னா இவங்க இவ்வளவு நாள் இருந்த கட்சியோட புதுசா வரும்போது இவங்க மக்களுக்காக ஏதாவது மாற்றம் வருதா, மக்கள் மனசுல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பண்றாங்க. சோ அப்ப மக்கள் மனசுல மாற்றம் இருக்குன்னா அப்ப நம்ம ஏதோ தப்பு செஞ்சிருக்கோம், மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றது அந்த இதுவா எடுத்துட்டு அவங்க போய் செய்யணும். அதை விட்டுட்டு வெள்ளத்துல பாதிச்ச பத்தி கவலைப்படாம எதை பத்தி கவலைப்படாம அந்த அவங்க மக்களுக்கு எதுவும் செய்யாம இந்த மாதிரி தப்பானது ஒரு வந்து இந்த மாதிரி வந்து ஒண்ணுக்குமே உதவாத வந்து ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து உட்கார்ந்து அந்த சோசியல் மீடியால இதையும் பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் களத்துல அங்க வந்து கஷ்டப்படுற மக்கள் வந்து இங்க நடக்கிற அவதூறு எல்லாம் பார்க்க போறது அங்க போயிட்டு டிவிகேல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் களத்துல போய் அவங்களால முடிஞ்சது என்னவோ அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சோ நம்மளுக்கு தேவை இவங்க கிட்ட சண்டை போடுறது வந்து நம்மளுக்கு ஏதாவது பிரோஜனம்னா கண்டிப்பா பிரோஜனமே கிடையாது. நம்ம போய் களத்துல போய் ஒரு மக்களுக்கு ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணா அந்த ஓட்டு தான் நம்மளுக்கு வரப்போகுது. அந்த மக்கள் வந்து இவ்வளவு ஒரு கஷ்டத்துல அவங்க வந்து பெரிய கட்சி கிடையாது, ஏதோ முடிஞ்சது வந்து செய்யறாங்க, சரி ஓட்டு போடும், அதுவாதான் மாறும், அதுதான் முக்கியம், அது புரியுது. பட் வந்து சில சமயத்துல வந்து நம்ம சோசியல் மீடியால இருக்கவங்க தெரியாதவங்களுக்கு நார்மல் பீப்புள் என்ன மாதிரி ஒரு நார்மல் பீப்புள் தெரியாதவங்களுக்கு அந்த அவதூறை வந்து பர்சனல் லைஃபா விட்டுட்டு அந்த அவதூறுக்கு வந்து இது பண்ணணும். பட் நம்ம ஃபேன்ஸா இருக்கும் போது கொஞ்சம் இதெல்லாம் வந்து இது பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் மாற முடியாது. எனக்கே நேற்று ஃபுல்லா ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, ஏத்துக்க முடியாது. பட் நம்ம அரசியல் பக்கம் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து எந்த கட்சியை பத்தி தப்பா பேசினாலும் அவங்க யாரும் கவலைப்பட மாட்டாங்க. பட் நம்மளால அது மாதிரி இருக்க முடியாது. தளபதி வந்து ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கிறதால நம்ம தளபதியை பத்தி பேசும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அமைதியா இருக்கணும்ன்றது வந்து என்னாலே கூட அதை ஏத்துக்க முடியாது. எப்படி ஏன் அமைதியா இருக்கணும், இவ்வளவு இதுவா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது கொஞ்சம் கொஞ்சமா தான் அது பக்குவம் ஆகும். அரசியல்னா இப்படிதான் இவ்வளவு மோசமா பேசுவாங்க அப்படின்னு சொல்றதுதான் பக்குவம் ஆகுது. பட் இது இல்லாம தளபதி வந்தா இன்னும் கொஞ்சம் இவ்வளவு மோசமா அரசியல் பண்ண தேவையில்லை, மக்களுக்கு என்ன செஞ்சோம், நம்ம வந்து கருத்துக்களா இது பண்ணுவோம் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தளபதி வர வர இது மாறும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிறது இவ்வளவு காலமா இந்த வந்து ஒருத்தர் மாத்தி தப்பா பேசுறீங்க, நீ என்ன மக்களுக்கு செஞ்ச, நீ இதுதான் செஞ்ச அப்படின்னு சொல்றத மாத்தி நான் என்ன செஞ்சேன், நீ என்ன செய்ய போற, எதிர்கட்சியா நீ என்ன செய்ய போற, இது மாறும் நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வந்துட்டு எதை பத்தியும் பேசாத மக்களுக்கு நல்லது செய்யறத மட்டும் நீங்க காமிங்கன்னு சொல்லாதீங்க. பட் ஏதாவது அவதூறு வந்தா எங்களை மாதிரி தெரியாத நாலேஜ் இல்லாத பீப்புளுக்கும் அதை தெரிய வைங்க. அண்ட் மக்களுக்கு நல்லது செய்யறதுமே நீங்க கண்டிப்பா மீடியா இது பண்ணாது. நம்ம போஸ்ட்ல நிறைய போட்டுட்டு தான் இருக்கீங்க, அந்த பணியை தொடரணும்னு தான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே விஷ்ணு சொல்லுங்க. விஷ்ணு அண்ணே கேக்குதானே? ஒண்ணும் இல்ல, ரொம்ப நல்லா பேசினாங்க. முன்னாடி பேசினவங்க அக்கா, ரொம்ப நன்றி. அதுதான் பாயிண்டே. அவங்க வந்து கிறிஸ்பா புடிச்சா கரெக்டா அந்த ஹிட்ல பில் சைடுல அடிச்சாங்க. விஷயம் அதான், தளபதி வந்து எல்லாரும் அவங்க வீட்டுல ஒருத்தரா பாக்குறாங்க, அண்ணனா தம்பியா தோழனா அப்படி.
ஃபேமிலியில ஒருத்தர் என் அண்ணனை பத்தி தப்பா பேசினா யாரால ஏத்துக்க முடியும்? அந்த மனநிலையில உளவியலான தாக்குதல் வந்து நடக்குது. அதுதான் பாயிண்ட். இப்ப என்ன மேட்டர்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து தொடர்ந்து இந்த களப்பணிகளுக்கான வேலைகள் நடக்குது, ஆள்கள் சேர்க்கிறாங்க, அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரியாதாசன் சொல்லியிருந்தாங்க. அதுல இப்ப சேரணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஸ்பேஸ்ல இருக்காங்க, இல்ல மற்ற தளங்கள்ல இருக்காங்க. ஆனா உங்களுக்கு அந்த வழி எது, 1 பாயிண்ட் கான்டாக்டா, இல்ல எந்த வழியில ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த நந்தன் ப்ரோவோ, லியோதாஸ் ப்ரோவோ சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட அணுகி அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது ஆர்வமா இருக்கிறவங்கள ஒருங்கிணைச்சு அந்த தலைமைகிட்ட கொண்டு போற அந்த ஒரு முன்னெடுப்பை இந்த ஸ்பேஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ். தினேஷ் சொல்லுங்க தினேஷ். ப்ரோ ஒரு சிம்பிள் மேட்டர் தான். இப்போ அந்த ராஜேந்திரன் யாரு அப்படின்றது எல்லாருக்கும் நம்ம சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெரும்பாலான மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அந்த தளபதியோட டைரக்டரா இவர் மொட்ட ராஜேந்திரன் அவர் நடிச்சார் இல்லைங்களா? சிம்பிளாவே என்னன்னா தளபதியோட கூட இருந்த அவரோட நேமை அந்த இடத்துல வைக்கணும். அவருக்கு இவர் கூட இத்தனை வருஷமா இருந்தாருன்றதுக்காக அந்த நேம் அங்க ரெஜிஸ்டர் பண்ணுன்றதுக்காக தான் அவரோட நேமையை அந்த படத்துல வச்சாங்க. நிறைய பேர் பாயிண்ட்லெஸ்ஸாவே நம்மளால நிறைய பேருக்கு தெரியல. பேசிக்காவே அவர் ராஜேந்திரன் யாருன்றது தெரியாம நிறைய பேர் வந்து நான் பேசிட்டு இருக்க நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸை பார்த்தேன் டைம்லைன்ல. ஸோ சிம்பிளா அதுதான், அந்த விஷயம் போதும். நம்ம அதை வச்சே பேசிருக்கலாம் நிறைய பேர். ஆனா அந்த பாயிண்ட்ல அதை வச்சு கூட இவரு இதனாலதான் இவர் வச்சாங்க அப்படின்றத விஷயத்த சிம்பிளா வச்சு கூட பேசிருக்கலாம். இந்த விஷயம்லாம் நம்ம எடுத்து பேசுறதுக்கு பதிலா வேற சில விஷயங்கள் மூலமா நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி கரெக்டா ஒரு என்ன ரீசனுக்காக வச்சாங்க அந்த படத்துல வச்சிருந்தாரு அப்படின்றது தெரிஞ்சிருந்தாலே ராஜேந்திரன் யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட நண்பர்களுக்கும் இந்த விஷயம் புரியாம தளபதி மேல சந்தேகப்பட்டிருக்க ஒரு சந்தேகப்பட்டு பேசுறதையும் நான் பார்த்தேன். நான் ஒருவேளை இது இருக்குமா, எனக்கு புரியல, இதுக்கு அவரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது நிறைய இருக்கு. இதை நம்ம கரெக்டா அவரை ஃபாலோ பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அதை தவறிட்டோம். அதுதான் இவர் சொல்ற விஷயங்களே இனிமே கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணாலே நல்லா இருக்கும். அவரு சொல்ற விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் ப்ரோ. நிறைய பேர் இப்போ ஒரு எப்படி சொல்றது, அந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் சொன்னார்ல, அந்த விஷயத்தை எடுத்து நம்ம கரெக்டா அந்த மாதிரி டீசன்டான பாயிண்ட்லயே வந்துட்டு டிஎம்கே கொடுத்த அறிக்கைகளை வந்து அவங்க நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை எடுத்து வச்சு பாயிண்ட்லெஸ்ஸா அந்த மாதிரி பேசணும். அதை விட்டு நம்ம பாயிண்ட்லெஸ்ஸா நிறைய விஷயத்தை பேசுறோம். அதுல நம்ம வந்து இன்னும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்னும் அந்த ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்க்குள்ளே நம்ம என்ன சுத்திட்டு இருக்கோம். அதை விட்டு கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சு அந்த பாலிடிக்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு அரசியல்வாதி அந்த ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம எல்லாமே கொஞ்சம் பக்குவப்பட்டு அதுக்குள்ள மூவ் ஆன் பண்ணி வரணும். இன்னமும் நம்ம ஒரு எமோஷனலா ஃபீல் பண்ணி நம்ம தளபதி சொல்லிட்டாங்களே அப்படின்றத கோவப்பட்டு நம்ம நிறைய பேச ஆரம்பிக்கிறோம். எனக்குமே அந்த ஆதங்கம்லாம் அங்க இருந்து பாக்குறப்போ பட் ஆனா இப்போ இந்த கட்டத்துல இருந்துட்டு நம்ம கோவப்பட்டு அந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்றதுன்றது அது கரெக்டா இருக்காது. தளபதிக்கு ஒரு கரெக்டான ஒரு மரியாதையா நம்ம செலுத்துறதா இருக்காது நான் நினைச்சேன். நம்ம இந்த விஷயங்களை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் மக்களுக்கான பிரச்சனையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதுதான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஒரு பாயிண்ட் பேச சொல்லுங்க. அந்த த்ரிஷா வந்து ஏர்ல கார்ல பாத்தீங்கன்னா சைடுல ஏதோ வந்து எழுதி இருக்கும். சோ அவங்க 2 பேருமே வேற வேற கார்ல தான் போறாங்க. அது வந்து 2 பேரும் ஒரே கார்ல போற மாதிரி இவங்க எல்லாரும் யூகம் பண்ணி அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னா இல்லையான்னு தெரியல. நான் நல்லாவே பார்த்தேன். 2 பேருமே வேற வேற தான் போறாங்க. இது வந்து இவ்வளவு தப்பா இவ்வளவு கீழ்த்தரமா வந்து எல்லா ஃபேன் பேஸும் அடிச்சு அது பொலிட்டிக்கல் சைடும் வந்து பேசுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி அந்த வெண்ணிலாக்கா சொன்ன மாதிரியும் வந்து எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணணும். இல்ல எது தப்போ அதை வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கும் நம்ம சைட்ல இருந்து யாராவது ஒருத்தங்க இருக்கணும். இதை நான் சொல்ல வந்தது. இது மட்டும் சொல்லிட்டு இந்த அவுட்டோர் ஏன் அந்த ஒரு நாளா இப்படி பரப்பிட்டு இருக்காங்கன்னா
சென்னையில மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய மக்கள். அதுல இருந்து இன்னும் துன்பத்துல இருந்து நிறைய பேர் மீளல. பட் ஏடிஎம்கேவும் சரி, டிஎம்கேவும் சரி, பிஜேபியும் சரி, லாஸ்ட் 2 days மட்டும் தான் உண்மையாலுமே ஒரு போட்டோஸ் போட்டு ஒரு நாடக கம்பெனி மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. சிட்டிகளை மட்டும் ஒரு பார்வை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அதை சுற்றி இருக்கிற ஒரு மாவட்டத்துக்குள்ள எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு, எத்தனை ஊராட்சி இருக்கு, எத்தனை கிராமப்புறங்கள் இருக்கு, இவங்க ஒரு அறிக்கை விடலாம்ல. இந்த மாதிரி விழுப்புரமா இருக்கட்டும், திருவண்ணாமலை மாவட்டமா இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், அந்தந்த மாவட்டத்துல உட்பட்டு இவங்க கழகத்தோட இறங்கி எல்லாருமே வந்து நிவாரணம் கொடுக்கணும்னு ஒரு அறிக்கை கூட விடல. ஆனா தளபதி வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் சைலண்டா அறிக்கை விட்டுருக்காரு. எல்லாருமே நேற்று கொண்டு முதல் சீர்காழியில நேற்று கொண்டு நான் போஸ்ட் போட்டுருக்கேன். நேற்று கொண்டு முதல் சீர்காழியில மழை பெஞ்சு அடுத்த செகண்ட் களத்துல தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு அங்க கலகலவரம் என்ன இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாமே திமுக தொண்டர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேலே இருந்து பணம் கொடுத்தா மட்டும் தான் இவங்க செய்வாங்க. சொந்த காசு போட்டு யாரும் செய்ய மாட்டாங்க. இது காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கும். சேலத்துல கூட இன்ன வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண பார்த்திபன் தலைமையில வழங்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா எல்லாருமே எங்க சொந்த சைட்டு, அவங்களால முடிஞ்சது காசை ஷேர் பண்ணி மக்களுக்கு தேவையானது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இது டிஎம்கேவால ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரம் ஃபுல்லா சந்து கொண்டு போக முடியாத இடத்துல, கிராமப்புறங்கள் உள்ளேயே நுழைய முடியாத இடத்துல, சேரி சகரமா இருக்கிற இடத்துல நம்ம களப்பணிகள் வந்து இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க மக்களுக்கு தேவையான. ஆனா மக்கள் அந்த இடத்துல வந்து யாருமே வர, நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கோம், யாருமே வராத மக்கள் வந்து எந்த கட்சிக்காரமே வந்து பாக்கலப்பா, நீ இப்பதான் கட்சிக்குள்ள நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். எடுத்து நீ இப்பதான் உள்ள வந்திருக்கீங்க, நன்றியை மறக்க மாட்டோம். கண்டிப்பா நம்ம தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுன்றது ஒரு சர்வே மாதிரி போயிடுச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த கெங்கு மண்டலத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கட்டமைப்பு. இவங்க டிஎம்கே எல்லாம் ஏற்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு பர்சனலா சில விஷயம் நான் கேள்விப்படும் போது, இவங்க டிஎம்கே வந்து மும்மரமா இறங்கி ஐடி விங்ல வந்து தளபதி மட்டும்தான் போக்கஸ் பண்ணணும், ஏடிஎம்கே வந்து நீங்க போக்கஸ் பண்ணாதீங்க, பிஜேபி நீங்க போக்கஸ் பண்ணாதீங்கன்றதுதான் ஒரு அஜெண்டா. அதனால இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. நான் அப்படியே கேட்கிறேன், ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கா இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சிக்கா இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாருமே சேர்ந்து போறதுனால ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் இங்க கட்சி ரீதியா பார்க்கும்போது நிறைய விமர்சனம் வந்துட்டு இருக்கு. சோ நீங்க திமுக இருந்து முக்கிய பிரமுகர்களுக்கு ஒரு கல்யாணம் நடப்பதுல வரதுனா எல்லாரும் சேர்ந்து போய் தான் நம்ம தளபதி கலெக்டர் வைக்கலாம் போவார். சோ அதுல பர்சனல் ஃபைட் எல்லாம் இவங்க பண்றதெல்லாம் ஜெர்னிக்க முடியாது. இரண்டாவது மக்கள் இங்க யாரும் களத்துல இதை பத்தி நியூஸ்ல யாரும் கேட்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம சோசியல் மீடியால நமக்கு தெரியுது, ஆனா மக்கள் ரொம்ப தயாரா இல்ல. அவங்க வெண்ணிலா அக்கா சொன்ன மாதிரிதான் இந்த குடும்பத்துல ஒருத்தரா தளபதியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதெல்லாம் உண்மை. பொய் அவதூறு பரப்பினாலும் மக்கள் நம்ம தயாரா இல்ல. சோசியல் மீடியால உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். அதே மாதிரி மில்டன் எல்லாம் உட்காந்து யூடியூப் சேனல் பேச ஆரம்பிச்சதுனால எல்லாருமே வந்து மக்கள் நம்பிக்கை போறது கிடையாது. ஒரு வெட்ட வெளிச்சமா நல்ல நாள் மெச்சூரிட்டியா இருக்கும் நல்லாவே தெரியும். டிஎம்கேட கொத்தடி மட்டும் நல்லாவே தெரியும். இதுதான் விஷயம். இவங்க நம்ம பண்ற விஷயம் நல்லதா வந்து இவங்க ஏத்துக்க முடியல. அதனாலதான் இப்படி ஒரு பொய்யான அறிக்கை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொண்டு தாமிரபரணி நேற்று ஒரு வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்க கொண்டு வந்து நம்ம களத்துல இறங்கி களப்பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது அப்படியே உடனே அப்டேட் Facebookல போட்டாங்க வந்து. சோ இவங்களால இறங்கி களத்துல செய்ய முடியல டிஎம்கேவால. அதை வந்து நம்ம ஜீர்ணிக்கவே முடியல. இதான் உண்மை. வந்து சேலத்திலயும் சரி அதே மாதிரி நம்ம ஃபுல்லா இன்னமும் மக்களுக்கு என்ன தேவை, ஒரு வீடு. நேற்று பாருங்க ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒரு வீடு இழந்த ஒரு வயசான பாட்டிக்கு வந்து அந்த வீட்டுல தேவையானது பாய், ஒரு மாசத்துக்கு பாய், தலகாணில இருந்து, கிரைண்டர்ல இருந்து, மிக்சில இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்த மீடியாவும் காட்டுறதே கிடையாது. இனிமேல் நம்ம தான் இது மீடியா நீங்க தயவு செய்து வந்து நம்புறதை விட அந்தந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நீங்க எடுத்து போஸ்ட் போட்டாதான் மக்களுக்கு வந்து தெரியும் பண்ணிருக்காங்க. மக்கள் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா நீங்க களத்துல ஓட்டு கேட்க போகும்போது இந்த மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களும் சரி, இல்ல ஒரு கொரோனா டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது நடக்கும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா மக்கள் கேட்பாங்க நீங்க என்ன செஞ்சேன்றது. அப்ப எல்லாமே எடுத்து காமிக்கலாம். அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே தொடர். வேற நிவாஸ் வெங்கட் யார பேசுறீங்களா? ப்ரோ ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் ஆக்சுவலாக ஒருத்தர் சொன்னார் பேசும்போது கரெக்டாக. ஆக்சுவலாக அவங்களுடைய இந்த அவதூறு வந்து ராஜேந்திரன் எதுக்கு கொண்டு வராங்கன்னா, அது வந்து அந்த பிஜேபி கனெக்ஷனை விட அது எல்லாருக்கும் தெரியும். நம்மளாம் தெளிவாக சொல்லியாச்சு கொள்கை எதிரி. இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டு எதிரி யாருன்னு சொல்லியாச்சு நம்ம கரெக்டா. அவங்க கொண்டு வரதே வந்து அதை வச்சு அவங்க டைரக்டா பேசினா வந்து அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகுன்றதால அந்த பாயிண்ட்டை வச்சு இப்படி கோட் பண்றாங்க.
இன்னொரு பாயிண்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நண்பர் சொன்னாரு, நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து சந்தேகப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சந்தேகப்படுறவங்க ஒரு ரியல் ஃபேனாவே இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷமா அவரை ஃபாலோ பண்றேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரிய வரும். நிறைய ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் சந்தேகப்படுறாங்கன்ற பாயிண்ட் பர்சனலா எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மேபி ஃபேன்ஸ்ன்ற பேர்ல இருக்கவங்க வேணா அப்படி சந்தேகப்படுவாங்களே தவிர ஃபேன்ஸா வந்து கண்டிப்பா அவரை ஃபாலோ பண்றவங்க அவரை பத்தி தெரிஞ்சவங்க சந்தேகப்பட முடியாது. இன்னொரு பாயிண்ட் வந்து நான் சொல்ல நினைச்சது வந்து இந்த தேர்ட் ரேட் சீப் பொலிட்டீஷியன்ஸ்ன்ற பேர்ல யூடியூபர்ஸ்ன்ற பேர்ல நிறைய இந்த மாதிரி அபியூசிவ் கண்டென்ட்ஸ் போடுறவங்கள தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுவும் வந்து அவங்கள வந்து நம்ம டிவிகேல இருந்து இல்லை ஃபேன்ஸாக இருக்கவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து அன்ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. Hi bro, thanks for the opportunity. See, ஒரே ஒரு பாயிண்ட் கூட நான் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்றேன். இந்த விஷயத்தை வந்து ரெண்டு விதமா வந்து மேனிபுலேட் பண்றாங்க. ஒன்னு பர்சனலாவும் அதை மேனிபுலேட் பண்றாங்க, இன்னொரு பொலிட்டிக்கலா அவர் வந்து இறக்கி பார்க்கலாம். பொலிட்டிக்கலுக்கு நம்ம இறங்கி அதை அடிச்சாச்சு. அது எப்படின்னா வித் ப்ரூஃபோட நம்ம அதை சொல்லிட்டோம். ஸோ அது வந்து ஈடுபடாது, மக்கள்கிட்ட அது போய் சேரவும். சாரி பிரதர், சாரி டு இன்டரப்ட். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாத்துக்கும் வந்து வெல்கம் ஒரு கருத்தியெல்லாம் வந்து நம்ம ஆதாரத்தை வந்து போஸ்ட் பண்றது வேற. பட் இந்த மாதிரி அபியூசஸ்லாம் வந்து அதுதான் சொல்ல வரேன். இல்ல என் பாயிண்ட் முடிச்சிடுறேன், நீங்க அதுக்குள்ள இன்டர்ப்ட் பண்றீங்க. நான் முடிச்சிடுறேன். ஆக்சுவலா பொலிட்டிக்கலா இருக்கிற விஷயத்துக்கு எந்த ஒரு ப்ரூஃப் அவங்கள்ட்ட கிடையாது. இது வந்து பொய்யான ஒரு பரப்புரை அவங்க கையில எடுத்தாங்க. இன்னைக்கு அந்த விஷயத்துக்கு அவனுங்க தான் மொக்கம் வாங்கியிருக்காங்க. உண்மையை சொல்லணும், அது எடுப்படவும் போகல. இதனால அவங்களுக்கு தான் கேட்ட பேர். ஸோ அங்க பொலிட்டிக்கல் அஜெண்டா பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்லி ஜீரோ ஆயிடுச்சு. பர்சனல் அபியூஸ்க்கு போய் நீங்க வந்து விளக்கம் கொடுக்கவே முடியாது. செகண்டரி நம்ம சைடு இது வந்து சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் ஒரு சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன பண்றோம்னு தெரியாது. ஒரு விஷயம் அவனுங்க வந்து ஃபாலோ பண்ணிருப்பானுங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து யாருக்குனாலும் அட்டாக் பண்ணி அவங்க வந்து நம்ம ஈஸியா வந்து அப்போஸ் பண்ண முடியும். நம்ம கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்படி இருந்தவனுக்கு வேற எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அவங்க மேன்பிளேட் ஆவானுங்க. மேன்பிளேட் ஆகும்போது என்ன பண்ணணும்னு தெரியாம சில பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ட் நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ அப் ஆகிறப்போ அதெல்லாம் புரிஞ்சுப்பானுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இதெல்லாம் வந்து ஒரு டே நம்மளால மாற்றவே முடியாது. சேம் டைம் இது இந்த பர்சனல் அபியூசிங்கிறது இன்னைக்கு அவருக்கு பண்றதே கிடையாது. ஆரம்ப காலத்துல இருந்தே அவருக்கு பண்ற விஷயம் தான். இதுக்கெல்லாம் அவர் என்னைக்குமே விளக்கம் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு புதுசா அவர் விளக்கம் கொடுக்க போறதும் கிடையாது. நம்ம அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை அவர் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை. இது மட்டும் தான் நம்ம வந்து ஃபர்தரா ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு போய் நீங்க யாரும் சொல்லி போய் விளக்கம் கொடுக்க முடியும், என்னன்னு பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணவே கூடாது, என்ன பொறுத்தவரைக்கும் பண்ணவும் கூடாது. ஏன்னா அப்புறம் வந்து அவர் சொல்ற அவர் ஒரு இடத்துல உண்மையாவே அவர் சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்த. அதுவுமே நம்ம டைம்லைன்ல பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையான விஷயத்துக்கு வந்து நம்ம எப்படி வேணா ப்ரூவ் பண்ணலாம். ஆனா வதந்திங்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம நீங்க போய் ஏதாவது ப்ரூவ் பண்ணணும்னு பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். சோ இதெல்லாம் மக்களுக்கு ஈடுபடாது. இந்த மாதிரி விஷயங்களும் இவங்க பர்சனல் அபியூஸ் கொண்டு வரதும் வந்து இதை வச்சு அவரை டவுன் பிளே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் முட்டாள்தனமானது. சோ இதெல்லாம் வந்து ஈடுபடவே படாது. நம்ம பசங்க கிட்ட நீங்க கொஞ்சம் இதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, நம்ம பசங்க இதெல்லாம் இதை கொஞ்சம் கடந்து போகலாம் அப்படின்னு நீங்க வைக்கிறது சரியானதான். பட் அவங்களும் சில பேர் கொஞ்சம் சின்ன பசங்க தானே, வளர வளர அதை புரிஞ்சுப்பானுங்க. இது தெரிய வரும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்டா நான் சொல்லுவேன் நினைச்சேன். மற்றபடி வந்து நம்ம எவ்வளவு பதிலடி கொடுப்போமோ அவ்வளவு பதிலடி கண்டிப்பா கொடுப்போம். இன்னும் எல்லாரும் உறுதுணையா வாங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஃபுல் ஃபோர்ஸா ஃபுல்லா இறங்கிட்டானுங்க ஆன்லைன்ல. நம்ம மட்டும் தான் நம்ம வந்து அவங்களை விட அதிகமான பலம் வாய்ந்தவர்கள். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருமே இதை ஒட்டுமொத்தமா இறங்கி ஒவ்வொருத்தையும் அடிச்சாதான் அவங்களுக்கு புரியும். அது இன்னைக்கு இருக்கிற அந்த ராஜேந்திரன் பாயிண்ட்லாம் அவனுங்க ப்ரூஃபோட அடிக்கும் போது அவனுங்களாம் என்ன பேச முடியும்? ஒன்னும் பேச முடியாது. ஸோ அவங்க எடுத்த ஒரு பாயிண்ட் வேஸ்ட் அப்படின்னு போயிட்டு திரும்ப வேற ஏதாவது ஒரு பாயிண்டோட வருவாங்க, வேற ஒரு குக்கப்போட வருவானுங்க. அந்த வந்து நம்ம வந்து இதுக்குள்ள தயாரா இருக்கணும் எந்த மாதிரி விஷயத்துக்கும். அது நம்ம கொஞ்சம் யூனிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட பாயிண்ட். வேற எதுவும் நம்ம கிட்ட கிடையாது. ஓகே ஓகே. ரோக்கிரம் பேசுங்க தளபதி. ரோக்கிரம்
இதுதான் தகவல் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆர்டிக்கல். சில பேர் கேட்கிறாங்க கிரவுண்ட்ல வச்சு எனக்கு வேலை பார்த்தா தெரியல அப்படிங்கிறாங்க. நாங்க அதுக்கு முன்னெடுப்பு நாங்க எடுக்கிறோம். யாருக்காவது கிரவுண்ட்ல வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்க தலைமை அலுவலகம் அப்படிங்கிறவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நாங்க ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம சைட்ல அதிக நிர்வாகிகளை போட்டு அது அவங்களோட டயப்பண்ற இருக்கும். ஆசை இருக்கிறவங்க ஒரு வேலை பார்க்கறவங்க அலுவலக அதனால தளத்தை கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஓகே வேற 2 மணி நேரம் ஆச்சு போட்டு ஓகே தோழர்களே, இன்னொரு நாள் இன்னொரு ஸ்பேஸ்ல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்பேஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு முறை நம்ம சந்திப்போம்.